அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்தினர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வாழும் காலம் எல்லாம் புனித அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தின் கோட்பாடில் வாழ்ந்து நாளை மறுமையிலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய நபிமார்கள் வலிமார்கள் நம்முடைய ஷேഖ்மார்களோடு உயர்ந்த சுவனத்தில் அல்லாஹ்வினுடைய லிகாவோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்பானவர்களே, நம் கல்வில் நிறைந்த குருநாதர் குத்துபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் 21வது திருப்பேரர் ஷேഖுனா நூருல் மஷாயிக் சையீத் நூரி ஷா ஜீலானி தங்கள் ரலியல்லாஹு அன்ஹு ஏறக்குறைய 1946-47 காலகட்டத்திலேயே தென்னிந்தியாவில் அவர்களுடைய பாட்டனரான ஷேഖுனா கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காதிரியா தரீகாவையும் குத்துபுல் ஹிந்த் ஹாஜா முஹியுத்தீன் சிஷ்தி அஜ்மீர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிஷ்தியா தரீகாவையும் மக்களுக்கு போதித்து பெரும் ஆன்மீக சேவை ஆற்றி வந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த மக்பூலியத்து பல நாடுகளிலேயும் இன்னைக்கு அந்த சில்சிலா இருக்குது, சில்சிலா நூரியா. இந்த சில்சிலாவை சிலர் தவறாக நினைத்து சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். அதற்கு அந்தந்த காலத்திலே சில்சிலாவை சார்ந்த மக்களே மிக தெளிவாக தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவே அதற்கு பதிலும் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு ஹஜ்ரத் பெருந்தகை சில்சிலா நூரியாவினுடைய ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு அதில் இல்லாத ஒரு வார்த்தையை உண்மைக்கு புறம்பாக எடுத்து சொன்னாங்க. சில்சிலா நூரியா கிதாபில் இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு தவறை எடுத்து சொன்னாங்க. அது உண்மையில் அந்த கிதாபில் இல்லை. அதை நம்ம தெளிவுபடுத்தணும். அல்லாஹ் நம்மோடு தாத்தோடு இருக்கிறான் அப்படின்னு வாசிப்பாங்க. அது அவங்களுக்கு அல்லாஹ் நம்முடன் ஒரு புஸ்தகம் இருக்குது. அதுக்கு அவங்க எப்படி வழக்கம் சொல்லுவாங்கன்னா, ஒரு பாலோடு சீனி கலந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி அல்லாஹ் நம்மோடு கலந்திருக்கிறான் அப்படிங்குவாங்க, வாசிப்பாங்க. அது அவங்களுக்கு அல்லாஹ் நம்முடன் ஒரு புஸ்தகம் இருக்குது. அதுக்கு அவங்க எப்படி வழக்கம் சொல்லுவாங்கன்னா, ஒரு பாலோடு சீனி கலந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி அல்லாஹ் நம்மோடு கலந்திருக்கிறான் அப்படிங்குவாங்க, வாசிப்பாங்க. அது அவங்களுக்கு அல்லாஹ் நம்முடன் ஒரு புஸ்தகம் இருக்குது. அதுக்கு அவங்க எப்படி வழக்கம் சொல்லுவாங்கன்னா, ஒரு பாலோடு சீனி கலந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி அல்லாஹ் நம்மோடு கலந்திருக்கிறான் அப்படிங்குவாங்க. அந்த ஹஜ்ரத்துக்கு நம்ம வேண்டுகோளும் வச்சோம், ஒருவேளை நீங்கள் தெரியாமல் சொல்லியிருந்தா அதை நீங்கள் தெளிவுபடுத்திடுங்க. அது பொய்யான வாதம், நீங்கள் சொல்கிறது பொய்யான ஒரு வாதம். இல்லை நீங்கள் தெரிந்துதான் சொன்னால் அது எங்கள் சில்சிலாவின் மீது நீங்கள் அபாண்டமாக குறை சொல்வதாக ஆகிடும். இதற்கு பதில் சொல்வதற்கு பதிலாக அந்த ஹஜ்ரத் பெருந்தகை காதிரியா தரீகாவினுடைய ஞான பீடமான மஹ்தரத்துல் காதிரியாவிலே கௌசுல் ஆலம் ரலியல்லாஹுடைய பேரப்பிள்ளையை பற்றி பேச வேண்டிய இடத்தில் கௌசுல் ஆலமுடைய மற்றொரு பேரப்பிள்ளையான சையீத் நூரி ஷா தங்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சில்சிலாவை எதிர்ப்பதாக ஒரு சில வார்த்தைகளை அவங்க பேசுகிறாங்க. ஆனால் அது வெறும் அந்த நூரி ஷா சில்சிலாவை மட்டும் அது தாக்கலை. ஒட்டுமொத்த சூஃபியாக்களுக்குமே எதிரான அவுலியாக்களினுடைய கிதாபுகளிலே அவர்கள் இல்ஹாமின் மூலமாகவும் கிதாபு சுன்னத்தினுடைய அடிப்படையிலேயும் எந்த உயர்ந்த ஞானங்களை கூறினார்களோ அதை அனைத்தையுமே கொச்சைப்படுத்தும் விதமாக அந்த வார்த்தை அமைஞ்சிருக்கு. தௌஹீதினுடைய உச்சகட்டமான வஹதத்துல் வஜூதை விளக்கிய சில்சிலா நூரியாவினுடைய ஒரு கிதாபை எடுத்து அதில் உள்ள சில வாசகங்களுக்கு தவறான வியாக்கியானம் செஞ்சாங்க. ஒரு காரியம் நம்ம விளங்கிக்கணும்.
வஹ்தத்துல் வுஜூதுன்னு சொன்னால் உண்மையான தௌஹீத், அல்லாஹுக்கு மட்டும்தான் சொந்தமான உள்ளமை இருக்குது. அல்லாஹுவை தவிர வேறு யாரும் சுயமாக ஒரு உள்ளமை உடையவர்களாக இல்லை என்ற ஏகத்துவத்தை எடுத்து சொல்றதுக்கு பேர் தான் வஹ்தத்துல் வுஜூத். இந்த வஹ்தத்துல் வுஜூதை ஒருவர் தெளிவாக புரிந்து கொண்டால் அல்லாஹுவை ஒரு நொடி கூட மணக்க முடியாத ஒரு உயர்ந்த நிலை அவருக்கு கிடைக்கும். இது விளங்கும் பொழுது ஷைத்தான் மூலமாக சில தவறான கொள்கைகள் ஒரு மனுஷன் சிந்தனையில் வந்துடலாம். அதை விளக்கி கொடுப்பாங்க ஷேகுமார்கள். பொதுவாகவே சில்சிலா நூறியாண்டு இல்லை, உண்மையான எல்லா தரீக்காவினரும் அதை விளக்கி கொடுப்பாங்க. அதில் ஒரு தவறான இந்த தௌஹீதுக்கு எதிரான ஒரு கொள்கைக்கு பேர் இத்திஹாதுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு கொள்கைக்கு பேர் ஹுலூல். ஹுலூல் என்று சொன்னால் ஒரு பொருளில் மற்றொன்று இறங்குவது, இதுக்கு தான் ஹுலூல்னு சொல்லுவாங்க. இந்த ஹுலூல் என்பது குஃபுரான வாதம். இது எந்த ஷைகுமார்கள் இதை ஆதரிக்க மாட்டாங்க. இது குஃபுர். உதாரணத்துக்கு அல்லாஹு தாலா படைப்பினங்களில் இறங்கிட்டான் இப்படின்னு சொன்னால் குஃபுர். அப்படி அல்லாஹ் தாலா இறங்க மாட்டான். இந்த ஹுலூலை நம்ம ரொம்ப எளிமையாக விளங்கணும்னு சொன்னால், ஒரு குலாப் ஜாமுன் எடுத்துக்கிட்டா இந்த குலாப் ஜாமுனுக்கு உள்ள என்ன இருக்கும்? சீனி தண்ணி இருக்கும். அந்த ஜீராங்கிற சீனி தண்ணி அந்த குலாப் ஜாமுக்குள்ள ஊடுருவி இடத்தை பிடித்து கொள்கிறது. இது ஒரு வகையான ஹுலூல். இன்னொரு ஹுலூல் இருக்குது. ஒரு பாத்திரத்தில் ஏதாவது ஒன்று தங்கி கொள்வது, தேங்கி கொள்வது. ஒரு தண்ணீரை ஒரு கப்பில் ஒரு பாத்திரத்தில் ஊற்றுறோம், அந்த தண்ணி போய் தேங்கிக்குது. இந்த ரெண்டுமே ஹுலூல் தான். இந்த ஹுலூலுக்கு ஹுலூலு ஜிவாரி, ஹுலூலு தஹய்யுசின்னு சொல்லுவாங்க கிதாபுகளில். இது அல்லாஹோடு இந்த உதாரணத்தை வைத்தால் இது குஃபுர். அல்லாஹ் தாலா அப்படி யார் எந்த படைப்புக்குள்ளேயும் இறங்க மாட்டான். 1 லிட்டரு ஜீரா இருக்குதுன்னா அதை குலோப் ஜாமுக்குள்ளே ஊற்றுனா மிஞ்சி இருக்கக்கூடிய ஜீராவை தவிர மற்ற எல்லாம் இந்த குலோப் ஜாமுக்குள்ளே போய் இடம் பிடிச்சிக்கும். இந்த ஜீரா அங்கே குறைஞ்சிடும். இப்படி குறைய ஆரம்பித்தால் அந்த அசலுக்கே மாற்றம் ஏற்படுகிறது. அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு தண்ணியை ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணிக்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது, தங்கி கொள்வதற்கு, தேங்கி கொள்வதற்கு. இது தேவை ஏற்படுவது என்ற ஒரு தன்மை இதில் இருக்குது. இப்படி அல்லாஹ்தாலா படைப்பினங்களோட சேர்ந்து இருக்கிறான்னு சொன்னால் அது குஃபுர். இந்த குஃபுரை எந்த ஷேகுமார்களும் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் இந்த ஹஸ்ரத் பயானில் சொல்லும் பொழுது ஹுலூல் என்பதற்கு ஒரு தவறான விளக்கத்தை கொடுக்குறாங்க. புத்தகங்களில் எழுதி வைப்பது கண்ணாடியிலும் உருவமும் எப்படி ஒன்றாக இருக்கிறதோ அதே போல அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற வாதத்தை சொல்வது, கண்ணாடியில உருவம் வருதா இல்லையா? வந்தாலே அந்த கண்ணாடியில் உருவம் இறங்குகிறது. அதுக்கு பேர் தான் ஹுலூல் என்று சொல்வோம். சூஃபியாக்கள் வஹ்தத்துல் வுஜூத் என்ற உயர்ந்த ஞானத்துக்கு என்ன உதாரணத்தை சொன்னாங்களோ அதை ஹுலூலாக இவர்கள் திரிக்கிறார்கள். அது மிகப்பெரிய தவறு. இது வெறும் ஒரு சில்சிலாவை எதிர்ப்பதாக ஆகாது. ஒட்டுமொத்த தரீக்காக்கள், உண்மையான அனைத்து ஆன்மீக சூஃபியாக்களையும் விஞ்ஞானிகளையும் நாதாக்களையும் எதிர்ப்பதாக அமையும். சில்சிலா நூரியாவை சார்ந்த ஒரு ஆலிம் எழுதின புத்தகத்தில் என்ன வந்திருக்குது? அல்லாஹ் நம்முடன் இருப்பது கண்ணாடியும் அதில் தெரியும் உருவங்களை போன்று, ஆடையும் அதன் மூலமான பஞ்சும் நிறைந்திருப்பது போன்று, இப்படின்னு ஒரு உதாரணம் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 உதாரணத்தையும் இந்த கிதாபை எழுதினவர் சொந்தமாக கொடுக்கல. எல்லா அவுலியாக்களும் இந்த உதாரணத்தை அவங்களுடைய கிதாபில் சொல்லியிருக்கிறாங்க. வஹ்தத்துல் வுஜூதுக்கு சொல்லப்பட்ட ஒரு உதாரணத்தை ஹுலூலாகவும் இத்திஹாதாகவும் மக்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு தவற்றை இந்த ஹஸ்ரத்து செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, கண்ணாடியில் உருவம் பதியுதா இல்லையா? கண்ணாடியில் உருவம் வந்துட்டாலே அதுக்கு பேர் தான் ஹுலூலு. எது ஹுலூல்னா? குஃபுருன்னு சொல்லப்பட்ட அந்த வாதம். இப்போ இந்த கண்ணாடியில் இந்த உருவம் பதிஞ்சாலே ஹுலூலாம். இந்த கண்ணாடியினுடைய உதாரணத்தை நம்ம தெளிவாக விளங்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு தண்ணி ஒரு பாத்திரத்தில் விழுறது, ஒரு சீனி தண்ணி ஒரு குலோப் ஜாமுனுக்குள்ளே இடம் பிடிக்கிறது. இந்த மாதிரி ஒருத்தர் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றா அந்த மனுஷர் அப்படியே அந்த பக்கம் மாறலை. இந்த மனிதருக்கு எந்த குறைவும் ஏற்படலை. இந்த மனிதர் அதை இடமாகவும் ஆக்கி கொள்ளவில்லை. அந்த கண்ணாடியில்
இவருடைய நிறம் கூட அப்படியே ஒட்டி பதிஞ்சு இவருக்கு நிறம் குறைஞ்சி போகலை. இதில் பல ஒற்றுமைகள் இல்லாமல் இருக்குது, வேற்றுமை தான் இருக்குது. இந்த ஹுலூலுக்கும் இந்த கண்ணாடியினுடைய உதாரணத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இதை எல்லா அவுலியாக்களும் சொன்ன உதாரணம். இது ஹுலூல் என்ற குஃபுருக்கு உள்ள உதாரணமாக இவங்க மாற்றி பேசுகிறாங்க. இப்படி பேசினா என்ன ஆகும்? யாரெல்லாம் இந்த கண்ணாடியை உதாரணமாக சொல்லியிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஹுலூல் என்ற குஃபுரை செய்தவர்களாக மக்கள் விளங்குவாங்க. ஆடையும் அதன் மூலமான பஞ்சும் இதை இத்திஹாதுன்னு சொல்றாங்க. நூலும் பஞ்சையும் போல அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ்விற்கு தான் இடம் சொல்லக்கூடாது, உதாரணம் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு சொல்வதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. நூலு பஞ்சு இல்லாம நூல் உண்டாக முடியுமா? வேற அந்த சைனால இருந்து பஞ்சு இல்லாம நூல், இந்த மாதிரி எல்லாம் விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. பஞ்சு அல்லது பஞ்சு போன்ற ஒரு பொருள், அந்த பொருளில் இருந்து நூல் உருவாகிறது என்றால் பஞ்சு நூலாக மாறி ரெண்டும் ஒன்றாக மாறுகிறது. இத்திஹாது கூடாது என்று சொல்லிவிட்டு வேறு ஏதோ தன்னுடைய தலைவர்கள் எழுதி வைத்த அக்கீதாவிற்கு பொருத்தமாக ஆதாரங்களை கொண்டு வர நினைப்பதனால் ஏற்படக்கூடிய விளைவு இது என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இத்திஹாதுன்னா நல்ல விளங்கணும். கிதாபுகளில் ஒவ்வொரு துறைக்கும் சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்கும், அந்த கலை சொற்கள் நம்ம சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு கிரிக்கெட் எடுத்துக்கிட்டா, கிரிக்கெட்டில் ரன்னுன்னு ஒன்று இருக்குது. ரன்னுன்னா சாதாரண மொழி அர்த்தம் என்ன? ஓடுறதுன்னு அர்த்தம். ஆனால் கிரிக்கெட்டில் இந்த ரன்னுன்னு சொன்னால் பவுலிங் போட்ட அந்த பாலு பேட்ஸ்மேனுடைய பேட்டில் தட்டி அது யார் கையிலையும் அகப்படக்கூடாது, ஸ்டெம்பில் அடிக்கக்கூடாது. இவர் என்ன செய்யணும்? குறிப்பிட்ட அந்த 2 ஸ்டெம்புக்கும் மத்தியில் உள்ள அந்த இடத்தில் இவர் ஓட வேண்டும். எதிர்த்தரப்பில் இருக்கிறவர் இந்த பக்கம் ஓடணும். இப்படி பல ஷர்த்துகள் இருக்குது. இதில் எந்த ஷர்த்து இல்லைன்னாலும் இவருக்கு ஸ்கோர் கிடைக்காது, ரன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் என்ன செய்கிறாரு? பேட்டில் பால் பட்ட உடனே அந்த கிரவுண்டையே ஒரு ரவுண்டு சுற்றுறார். நானும் ஓடிட்டேனே, அதனால் எனக்கு ஒரு ரன்னு தரணும்னு சொன்னால் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இந்த ரன்னு என்ற வார்த்தை கிரிக்கெட்டில் பயன்படுத்தும் போது அது ஒரு கலை சொல். அதுக்கு சில ஷர்த்துகள் இருக்குது. அந்த ஷர்த்து பிரகாரம் அந்த நிபந்தனைப்படி தான் அதை என்ன செய்யணும்? அதை உபயோகிக்கணும். உதாரணத்துக்கு அரபி மொழியில் ஃபிஅல்னு சொன்னால் அரபியில் சாதாரண அர்த்தம் செயல்னு அர்த்தம். ஆனால் நான் அரபியினுடைய இலக்கண பிரகாரம் ஃபிஅல்னு சொன்னால் வினை சொல்லுன்னு சொல்லுவாங்க. வினை சொல். இந்த வினை சொல்லுன்னு சொன்னால் மா ஃபஅல லம் யஃப்அல், அவன் ஒரு ஆண் செய்யவில்லை. இப்போ செயல் இல்லாததுக்கு கூட ஃபிஅல்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? ஃபிஅல்னா செயலாச்சு, அதனால் இங்கே லம் யஃப்அல்னு செய்ய ஒரு ஆள் அமலே செய்யலையே, இப்போ இது எப்படி ஃபிஅலாகுன்னு கேள்வி கேட்கக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு கலை சொல் இருக்குது, ஒரு இஸ்திலா. ஒரு மொழி அர்த்தத்துக்கு லுகத்துன்னு சொல்லுவோம், லாங்குவேஜில் சொல்லக்கூடிய டிக்ஷனரி அர்த்தம். ரெண்டாவது, அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் அவங்க வச்சுருப்பாங்க, அதுக்கு இஸ்திலாகன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தசவுஃபில் தரீக்கத்தில் ஒழுங்காக நல்ல ஷெய்கை தேடி பையத்து வாங்கினா அவங்க நமக்கு பல இல்முகளை சொல்லி தருவாங்க. அது ஒவ்வொன்றுமே அவங்களுடைய ஒரு கலை சொல்லாக இருக்கும், சூஃபியாக்களுடைய கலை சொல். சாதாரணமாக தாத்து, உஜூது, அதுக்குள்ள தாரீஃபுகள் சொல்லி தருவாங்க. தாத்து, சிஃபாத்து, அஃஆலு, ஆசாரு, தனசுலாத்தே சித்தா, ஹலராத்தே ஹம்சா, அதாவது அஹதியத்து, வாஹிதியத்து, வஹதத்து, அருவாஹு, அம்சாலு, அஜிசாமு, லுஹூரு, தஜல்லி, லுஹூரு, புத்தூனு, ஜம்உ, ஃபர்கு, தன்சீஹு, தஷ்பீஹு, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் ஒழுங்காக படிக்கணும். சாதாரணமாக இந்த தஷ்பீஹுக்கும் தன்சீஹுக்கும் அரபி டிக்ஷனரியில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்து அந்த அர்த்தத்தை நம்ம சொல்லக்கூடாது. இதுக்கு அவுலியாக்கள் ஒரு அர்த்தம் இருக்கும். இவங்கள்ட்ட தஜல்லின்னு சொன்னால் என்ன அர்த்தம், இவங்கள்ட்ட தமத்துன்னு சொன்னால் என்ன அர்த்தம், இவங்க லுஹூர்னு சொன்னால் என்ன அர்த்தம், இவங்க புத்தூன்னு சொன்னால் என்ன அர்த்தம், இவங்க புத்தூன்னு சொல்கிறாங்களா அதுக்கு என்ன அர்த்தம், ஃபனாகுண்டா என்ன, ஃபர்குண்டா என்ன, ஜம்உல் ஜம்உண்டா என்ன, ஜம்உ மஅல் ஃபர்குண்டா என்ன,
இப்படி பலதையும் படிக்க வேண்டியிருக்குது. ரலியல்லாஹு காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிதாபுல சொல்லுவாங்க, அல்லஃபல் அலிஃபல ஜூது மஞ்சாதல் உஜூத உஜூதுஹு ஜாதல் ஜவா ஜம்அம் வ ஃபர்கம் பஅத ஜம்இல் ஜம்இல் ரிஜாலி ஜால். இந்த ஜம்உ ஃபர்கு ஜம்உல் ஜம்உ அல் ஜம்உ பஅதல் ஃபர்கு இதெல்லாம் நம்ம வழங்குற மாதிரி சாதாரணமாக ஏதாச்சும் ஒரு அர்த்தம் வச்சிடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி இந்த இத்திஹாதுக்கு ஒரு அர்த்தம் சூஃபியாக்கள்கிட்ட இருக்குது. குஃபுரான அல்லாஹுக்கு எந்த விதத்திலும் சேர்த்து சொல்ல முடியாத ஒரு இத்திஹாது இருக்குது. அந்த இத்திஹாது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், ரெண்டு பொருள்கள் ஒன்று மற்றொன்றோடு சேர்ந்து இரண்டரை கலந்து ஒன்றாக மாறினது, அதுக்கு தான் இத்திஹாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க இந்த ஹஜ்ரத் என்ன செய்கிறாங்க, இந்த கிதாபில் உதாரணத்தை மட்டும் பார்த்துருக்குறாங்க. உண்மையிலேயே சூஃபியாக்களினுடைய ஏதாவது ஒரு தசவுஃபினுடைய கிதாபை படித்திருந்தால் இந்த ஹஜ்ரத் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா சூஃபியாக்களினுடைய கிதாபில் இந்த ரெண்டு உதாரணமும் பல இடங்களில் வந்திருக்குது. அரபியில் இருக்குது, உருதுல இருக்குது, ஃபார்சியில் இருக்குது, தமிழில் இருக்குது. தமிழில் எழுதின சூஃபியாக்கள் இதை சொல்லியிருக்கிறாங்க. யாரும் விட்டு வைக்காத ரெண்டு உதாரணங்கள். அந்த உதாரணத்தையே இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஹுலூலு இத்திஹாத் என்ற குஃபுருக்குள்ள உதாரணமாக மாற்றிட்டாங்க. இப்போ மக்கள் என்ன விளங்குவான், ஓ கண்ணாடியில் உருவம் தெரிகிற உதாரணத்தை யாராவது சொன்னால் அது ஹுலூலு, அது குஃபுரு, அந்த மனிதர் குஃபுரு செய்கிறார் அப்படி விளங்குவான். இத்திஹாதுன்னு சொன்னா இவங்க என்ன அர்த்தம் வைக்கிறாங்க, பஞ்சு அல்லது பஞ்சு போன்ற ஒரு பொருள், அந்த பொருளிலிருந்து நூல் உருவாகிறது என்றால் பஞ்சு நூலாக மாறி ரெண்டும் ஒன்றாக மாறுகிறது. இத்திஹாத். ஒரு துணி இருக்குது, அந்த துணியினுடைய மூலப்பொருள் பஞ்சு தானே. இப்போ இந்த பஞ்சும் இந்த துணியும் சேர்ந்து ரெண்டும் ஒன்னாயிடுச்சுங்கிறாங்க. ரெண்டே இல்லை, ஒன்று தான் இருக்குது. அடுத்தது இன்னொன்று சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு மூலப்பொருள் அந்த மூலப்பொருள் மூலமாக உருவாகக்கூடிய ஒன்று, அப்படி ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அங்கே ரெண்டு சேருதான். எங்கே ரெண்டு இருக்குது, ரெண்டு பொருள் ஒன்றாக இரண்டரை கலந்தாதான் அதுக்கு இத்திஹாதுன்னு சொல்லுவாங்க. இதை பொது மேடைகளில் நம்ம என்ன செய்ய முடியாது, முழுமையாக விளக்கிவிட முடியாது. நல்ல ஷேகுமார்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து தான் இந்த இஸ்திலாஹாத்தெல்லாம் படிக்கணும். இப்போ இந்த உதாரணங்கள் யாரெல்லாம் சொல்லியிருக்கிறா அப்படிங்கிறது நம்ம முதல்ல பார்க்கணும். சாதாரணமாக ஹஜ்ரத்து சொன்ன பிரகாரம் பார்த்தா, ஒரு துணியில் அதனுடைய அசலான பஞ்சு எப்படி இருக்கிறதோன்னு ஒரு உதாரணம் இந்த கிதாபில் வந்திருக்குது, அதை சொல்கிறாங்க. இந்த உதாரணத்தை அப்படியே யார் சொல்லியிருக்கிறான்னு பார்த்தா, தக்கலை தந்த ஞான மாமேதை பீர் முகமது ஒலியுல்லா ரஹமத்துல்லா அலை, தக்கலை பீரப்பா ரஹமத்துல்லா அலை சொல்கிறாங்க, மண்ணால் ஆனதெல்லாம் மண்ணெடுத்த கோலம் அது, மண்ணையன்றி வேறுள்ளதோ யா ஹையு யா கையூமே. பஞ்சால ஆனதெல்லாம் பஞ்செடுத்த கோலம் அது, பஞ்சையன்றி வேறுள்ளதோ யா ஹையு யா கையூமே. உன்னால ஆனதெல்லாம் நீ எடுத்த கோலம் அது, உன்னையன்றி வேறுள்ளதோ யா ஹையு யா கையூமே. இப்போ இந்த வார்த்தைக்கு நேரடியாக அர்த்தம் வச்சிடக்கூடாது. முதல்லையே ஒரு எச்சரிக்கையை நம்ம சொல்லிக்கிறோம். அதாவது உதாரணம் சொல்லப்பட்டால், உதாரணத்துக்கு ஒரு பஞ்சு, அந்த பஞ்சிலிருந்து உருவான துணி, இந்த பஞ்சை தொடுறதும் துணியை தொடுறதும் ஒன்று தான். சாதாரணமாக ஒருத்தர் துணியை தொட்டால் அந்த பஞ்சை தான் அவர் தொட்டார். இப்போ அல்லாஹ்வுக்கும் படைப்புக்கும் உதாரணம் சொல்லும்போது, அல்லாஹ்வுடைய உஜூதுக்கும் படைப்புக்கும் உதாரணம் சொல்லும் பொழுது இங்கே இந்த உதாரணம் அப்படியே பொருத்தி பார்க்கக்கூடாது. நாம் கண்ணால் எதெல்லாம் பார்க்குறோமோ, ஐம்புலன்களுக்கு எதெல்லாம் தட்டுப்படுதோ இதில் ஒன்றும் அல்லாஹ் கிடையாது. நீளம் ஆழம் அகலம் உள்ள எந்த பொருளையும் அல்லாண்டு சொல்லக்கூடாது. நாம் தொடக்கூடிய எந்த பொருளும் அல்லாஹ் கிடையாது. எந்த நிறங்களும் அல்லாஹ் கிடையாது. எந்த அளவுகளும் அல்லாஹ்வுக்கு கிடையாது. இது எல்லாம் படைப்பு. இந்த உதாரணத்தை சூஃபியாக்களினுடைய கலை சொல்லோடு தான் நம்ம விளங்கணும். ஹஜ்ரத்து முதல்ல என்ன செஞ்சாங்க, ஹுலூலு இத்திஹாதுன்னு சொல்லி ரெண்டு குஃபுரான கொள்கையை இந்த உதாரணத்தை வச்சு விளக்குனாங்க. இப்போ இந்த உதாரணம் எல்லா சூஃபியாக்களும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் இந்த குஃபுரு செஞ்சாங்கன்னு மக்கள் விளங்கிடுவாங்க. சூஃபியாக்களை பற்றி ஒரு தவறான, எல்லாரும் தவறாக நினச்சி அவங்கள குஃபுரு செய்தவர்களாக காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயமான ஒரு செயல் இது. ரெண்டாவது, உதாரணம் சொல்லுவதே கூடாது
அப்படின்னு இவங்க வாதிக்கிறாங்க. அதை நம்ம என்னென்று விளக்குவோம். இந்த ரெண்டையும் மைண்டில் வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், இந்த கிதாபுகளில் எங்கெங்கெல்லாம் இந்த உதாரணம் வந்திருக்குன்னு பார்க்கணும். ஆரம்பமாக காயல்பட்டினம் சூஃபி ஹசரத் ரஹமத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய ஞான மாமேதை. அவங்க எந்த காலத்திலையும் படைப்பனங்களை மறுத்தது கிடையாது. படைப்புன்னு ஒன்று இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான்னு சொன்னவங்க கிடையாது. அதே போன்று அவங்க ஷரியத்தை பேணி வாழ்ந்தவங்க. இப்போ இந்த கிதாபை வாசித்த உடனே ஹசரத் அன்னைக்கு சொன்ன உதாரணமே இதில் வந்திருக்குது, அது ஹுலூல் இத்திஹாத் என்ற குஃபுர்ன்னு சொல்லி இவங்க மேலே என்ன செஞ்சிடக்கூடாது, ஃபத்துவா கொடுத்துடக்கூடாது. அதை நான் முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக சொல்லிக்கிறேன். இந்த கிதாபுக்கு பேர் அல் ஹக்கு. இந்த கிதாபை எழுதினவங்க, இதனுடைய மூல ஆசிரியர் ஹைதராபாத்து சூஃபி ஹசரத் ரஹமத்துல்லாஹி அலைஹி. இதை தமிழில் மொழிபெயர்த்தது ஷேக் அப்துல் காதர் சூஃபி ஹசரத், காயல்பட்டினம் சூஃபி ஹசரத் ரஹமத்துல்லாஹி அலைஹி. வெளியீடு சூஃபி மன்சில் ஹிஸ்புல்லா சபை காயல்பட்டினம். இதே கிதாபை வேலூர் அல் பாக்கியாத்து சாலிஹாத்து மதரசாவினுடைய ஆரம்ப சதுருல் முதர்ரிஸ் அப்துல் ஜப்பார் மாக்கூலி ஹசரத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அரபியிலையும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த கிதாபில் 48வது பக்கத்தில் அவன், அதாவது அல்லாஹு தஆலா சகல வஸ்துடனும் ஒன்றாக இருப்பது எப்படி என்றால், தண்ணீர் ஐசுடன் இருப்பது போலும், தங்கம் மோதிரம் காப்பு மற்றும் தங்க நகைகளுடன் இருப்பது போலுமாகும். அடுத்தது சொல்கிறாங்க, ஹஜ்ரத்து ஹுலூலுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க இல்லையா, குஃபுரான ஒரு ஹுலூலுக்கு, அந்த உதாரணம் இவங்க சொல்கிறாங்க. என்ன உதாரணம்? எப்படி கண்ணாடியானது அதில் படிகிற சூரத்துகளின் பரிசுத்தத்தினாலோ அதன் அசுத்தத்தினாலோ குணப்பாடு பெறாதோ, அதே போல் ஹக்கு தஆலாவின் உஜூதும் இந்த வஸ்துக்களுடன் சேர்வதால் அவைகளுடைய குணப்பாடு ஹுக்குமுகளை கொண்டு குணப்பாடு பெறாமல் நீங்கி பரிசுத்தமாக இருக்கும். அனைத்து படைப்பினங்களோடும் அல்லாஹ்வுடைய உஜூத் இருக்குது. எப்படி ஒரு கண்ணாடியில் ஒருத்தர் வந்து நிற்கிறார், அதுக்கு முன்னாடி இந்த கண்ணாடி என்ன செய்யாதுன்னு சொன்னால், இவர் அழுக்காக இருந்தால் கண்ணாடி அழுக்காக போயிடாது, இவர் அழகாக இருந்ததுனால அங்கே புதுசாக ஒரு அழகு கூடிடாது. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய உஜூது படைப்புகளோடு இருக்கிறதுனால அல்லாஹ் அழுக்காக மாட்டான், அல்லாஹ் பரிபூர்ணமானவன் அப்படிங்கிறத விளக்கத்துக்கு இதே கண்ணாடி உதாரணம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த பயானில் அந்த ஹஜ்ரத்து சொன்னதை கேட்டு பாருங்க. புத்தகங்களில் எழுதி வைப்பது கண்ணாடியிலும் உருவமும் எப்படி ஒன்றாக இருக்கிறதோ அதே போல அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற வாதத்தை சொல்வது, கண்ணாடியில உருவம் வருதா இல்லையா, வந்தாலே அந்த கண்ணாடியில் உருவம் இறங்குகிறது, அதுக்கு பேர் தான் ஹுலூல் என்று சொல்வோம். என்ன சொல்றாங்க? கண்ணாடி சூரத், அந்த கண்ணாடியில் உருவம் வந்துருதா இல்லையா, அப்போ அதுக்கு பேர் தான் ஹுலூல்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த குஃபுரான ஹுலூலை சூஃபி ஹஜ்ரத் நாயகம் சொன்னதாக நம்ம விளங்க வேண்டியவர். அதே சூஃபி ஹஜ்ரத் ரஹமத்துல்லாஹி அலைஹி எழுதின கிதாபு அத்-துஹ்ஃபத்துல் முர்ஸலாவுடைய தமிழாக்கம், வெளியீடு சூஃபி மன்சில் காயல்பட்டினம். இது அரபியில் இருக்குது. இந்த அரபி கிதாபுக்கு பல அவுலியாக்களும் ஷரஹ் செஞ்சுருக்காங்க. காயல்பட்டினத்திலேயே ஷேக் அப்துல் காதர் காஹிரி என்ற ஒரு ஒலியும் தான் என்ன செஞ்சுருக்காங்க, இதுக்கு விளக்க உரை எழுதியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கும் படைப்புக்கும் உதாரணமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா, இதில் எத்தனையோ உதாரணம் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய உஜூதுக்குள்ள உதாரணம் சொல்லும் பொழுது சூரியனுடைய ஒளியை உதாரணமாக சொல்கிறாங்க. இதே கிதாபில் 104வது பக்கத்தில் குமிழியும் அலையும் உறைந்த பனியினால் உண்டாக்கப்பட்ட பனிக்கூஜாவும் போல அப்படின்னு உதாரணம் சொல்கிறாங்க. இதே போல் காயல்பட்டினம் சூஃபி ஹஜ்ரத்து தர்ஜுமா செஞ்ச ஷேக் அலி இப்னு அஹ்மதுல் மஹாயிமி ரலியல்லாஹு அன்ஹு, குத்துபே கோக்கண்டு சொல்லுவாங்க, பெரிய குத்துபு. இவங்க எழுதின கிதாப் இருக்குது, இராஅத்து தகாயிக் ஃபி ஷரஹி மிர்ஆத்தில் ஹகாயிக். கிதாபுக்கு பேர் கண்ணாடி, அகமிய கண்ணாடின்னு பேர். இதுலேயும் உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ரெண்டு விஷயம் நம்ம நினைவில் வைக்கணும். உதாரணமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய தப்பு. இவங்கெல்லாம் உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது, இவங்க ஹுலூலுக்கும் இத்திஹாதுக்கும் தவறாக ஒரு உதாரணத்தை உருவாக்குறாங்களே, அந்த உதாரணத்தையும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உதாரணமே சொல்லக்கூடாதுங்கிற பாவத்தையும் செஞ்சதாக வரும், ஹுலூல் இத்திஹாதை செஞ்சதாக வரும். அந்த ரெண்டுமே இதில் இல்லை, அதான் உண்மை. கண்ணாடியில் வெளியான உருவமானது
அது கண்ணாடியில் வெளியாவதற்கு முன்னால் உருவமுடையவன் தானாகவே இருக்கும். அது கண்ணாடியில் வெளியாகுமானால் அது உருவமுடையவனை விட்டும் நீங்காமலும் அவனில் நின்றும் கண்ணாடி அளவில் பிரிந்து போகாமலும் அது வேறாகவே இருக்கிறது. இதுவும் கண்ணாடியினுடைய உதாரணம் தான். சூஃபி ஹஜ்ரத் கத்தஸல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. அல்லாமா மாப்பிள்ள பாலின்சா கத்தஸல்லாஹு அசீஸ் அவங்க எழுதின மகானி சாதாரணமாக எல்லா வீட்டிலையும் இருக்கும். இந்த கிதாபில் 60வது பக்கத்தில் சொல்கிறாங்க, துஹ்ஃபத்துல் முர்சலா என்ற கிதாபில் முஹம்மது இப்னு ஃபதுலுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுவதாவது, அல்லாஹு தஆலா படைப்புகளை படைப்பதற்கு முன்னால் எவ்வாறு இருந்தானோ அவ்வாறே இருந்து கொண்டிருக்கிறான். இனி எப்பொழுதும் அவ்வாறே இருந்து கொண்டிருப்பான். ஆனால் எல்லா பொருட்களையும் தன்னுடைய சிஃபத்துகள் வெளியாகும்படியான மதுகராக ஆக்கி அவன் தஜல்லியாகி கொண்டே இருக்கிறான். அதுக்கு பிறகு உதாரணம் சொல்கிறாங்க. பூவினுள் வாசத்தை போன்று, எள்ளினுள் எண்ணெயை போன்று, ஒட்டியும் ஒட்டாமலும் சேர்ந்தும் சேராமலும் இருக்கிறான் என்று சொல்ல முடியாத வண்ணம் அமைந்து இருக்கிறான். இப்போ இதை கேலி பண்ணி ஹசரத் பேசினாங்க. உதாரணம் சொல்லக்கூடாதுன்னு மேலே சொல்கிறாங்க, கீழே உதாரணம் சொல்கிறாங்க. கண்ணாடியும் உருவமும் மாதிரி. ஆனா அல்லாவுக்கு உதாரணம் எல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நாங்க சொல்லுவோம். சாப்பிடக்கூடாது, இருந்தாலும் நாங்க சாப்பிடுவோம். தண்ணி குடிக்க கூடாது, இருந்தாலும் குடிப்போம். அருமையானவர்களே, அருமை சகோதரர்களே, அதாவது எங்க உதாரணம் சொல்லக்கூடாது, எங்க உதாரணம் சொல்லணும்னு ஒரு முறை இருக்குது. அது தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா தல்ரிபூ லில்லாஹில் அம்சால். அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதாரணம் சொல்லாதீங்க. அதாவது அந்த இடத்துல என்ன அர்த்தம்னு சொன்னால், லைஸ கமிஸ்லிஹின்னு அல்லாஹ் சொன்னானா இல்லையா, அந்த அதே அர்த்தம் இங்கே. அல்லாஹ்வுக்கு நிகர் ஒப்பு நீங்கள் கூறாதீர்கள் ஒரு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு என்ன செய்யக்கூடாது, நிகராக அல்லாஹ்வுடைய தாத்துக்கு ஒரு நிகரான ஒரு தாத்தை நம்ம சொல்லக்கூடாது. அல்லாஹ் தஆலாவுடைய சிஃபத்துகளை அது எப்படி தனித்து நிற்கிறதோ அது போலவே மற்றவங்களுக்கும் சுயமாக சிஃபத் இருக்குன்னு சொல்லக்கூடாது. இதுதான் அங்கே சொல்லப்பட்ட உதாரணம். அதே அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஒலில்லாஹில் மஸலுல் அலா, ஒலகுல் மஸலுல் அலா. 2 இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்துல சொல்கிறான் அல்லாஹ் தஆலாவுக்கு உயர்ந்த உதாரணம் இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல கிதாபுகளில் ரொம்ப தெளிவாக தஃப்சீர்களில் எழுதுகிறாங்க, அல்லாஹ்வுடைய சிஃபத்தை பற்றி தான் இங்கே சொல்லப்படுது. அந்த உதாரணங்கிறது அல்லாஹ்வோட சிஃபத்து. அப்போ அல்லாஹ்வுடைய தாத்துக்கு நிகரையோ ஒப்பையோ நாம் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நிகராக ஒரு ஆளை இவர் அல்லாஹ் மாதிரி அப்படி ஒரு ஆளை சொல்லக்கூடாது. ஆனால் எப்படி சொல்லலாம், அல்லாஹ்வுக்கும் இந்த படைப்பினுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு அந்த மஹியத் என்ற தன்மை ஆகிறது. அல்லாஹ்வோட ஒரு சிஃபத்து. அந்த சிஃபத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ இந்த மசலுக்கும் மிசிலுக்கும் வித்தியாசம் இருக்குது. மசலு மிசிலு, அல்லாஹ் லைஸக மிசிலின்னு சொன்னான், அது அல்லாஹ்வோட தாத்துக்கு நிகராக ஒரு நிகரை ஒப்பை சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். மசலு நூறியின் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒலில்லாஹில் மசலுல் அலான்னு சொல்கிறான், உலகுல் மசலுல் அலான்னு சொல்கிறான். மசலுக்கும் மிசலுக்கும் உள்ள வித்தியாசம் தஃப்சீர்கள் மூலமாகவும் சூஃபியாக்கள் மூலமாகவும் படித்திருந்தால் ஹஜ்ரத் இப்படி பேசியிருக்க மாட்டாங்க. இப்போ இது நம்ம ரொம்ப தெளிவாக விளங்கணும். இது சம்பந்தமான கிதாபுகள் நம்ம ஆதாரமாக காட்டுவோம். இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை பற்றி அப்துல் வஹாப் ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதின கிதாப். இந்த கிதாபில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இன்ன ஜும்லத்துல் உலூமி சலாசத்துன், இல்மு 3 விதமாக இருக்குது. அக்கலை கொண்டு உண்டான இல்மு, நிலைமைகளை கொண்டு உண்டான இல்மு, அஸ்ராரான இல்மு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்முல் அஸ்ரார் என்பது ஃபஹுவல் இல்முல்லதி ஃபௌக தௌரில் அக்லி, அது நம்முடைய புத்திக்கு மேலே உயர்ந்த இல்மு. அது ஒலிதாலிக்க எத்தசாரிஉ இலா சாஹிபிஹில் இன்கார், அது நம்ம புத்தியில் விளங்க முடியாததுனால தான் சில பேர் என்ன செஞ்சிடறாங்க, அதை உடனே எதிர்த்தர்றாங்க. லி அன்னஹு ஹாசிலும் மின் தொரீக்கில் இல்ஹாமி, இந்த இல்மு, இந்த இல்முல் அஸ்ராருங்கிறது இல்ஹாம் வழியாகவும் கிடைக்கும். அப்படிப்பட்ட இல்மு ஒரு ருப்பமா ரமத் பிஹில் உகூலு லஈஃபத்து அவில் முத்தஅஸ்ஸிபத்து, சில நேரத்தில் இந்த இல்மு ஞானங்களை புத்தி குறைந்தவர்களும் அதுபோலவே இயக்க வெறி உடையவர்கள், ஒருதலை பட்சமாக நினைக்கக்கூடிய இயக்க வெறி உள்ளவங்களும் சில நேரத்தில் இதை எதிர்த்து பேசிவிடலாம்.
ஒமின்ஹுனா இந்த இடத்தில்தான் காணமை யுரீது தஃஹீமல் இல்மலி வைரிஹி ஒரு வலியி ஒரு ஞானி மற்றவருக்கு இந்த இல்மை விளக்க நாடினால் லாயகதிரு ஐ யூசிலல் இல்மை இலல் அஃபஹாமில் லஈஃபா அந்த மக்களுக்கு புத்தி குறைவுங்கிறதுனால இல்லாபி லர்பில் அம்சிலத்தி உதாரணம் சொல்லாமல் அதை விளக்க முடியாது என்ற நிலை ஏற்பட்டால் அவங்களுக்கு விளக்கணும்னா உதாரணம் சொல்லி தான் விளக்கணும். அந்தளவுக்கு அவங்க பலகீனமான மக்கள்னு சொன்னால் அப்போ என்ன செய்வாங்க, உதாரணங்கள் சொல்லுவாங்க. ஓ அக்ஸர் உலூமில் கும்மலி மின்ஹாதல் கபீலி காமிலான எல்லா பல ஷேகுமார்களுடைய கிதாபுகள்லையும் இல்முகள் இப்படி உதாரணம் சொல்லப்பட்டு தான் வந்திருக்கிறது. அப்துல் வஹாப் ஷாரானி ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி எழுதின கிதாபில் சொல்கிறாங்க. இப்போ இதே மாதிரி அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மீசானுல் அகாயிது ஷாரானியா அல் முஷையதத்து பில் கிதாபி ஒ சுன்னத்தில் முஹம்மதியான்னு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அதாவது கிதாபு சுன்னத்தின் அடிப்படையில் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அகீதா அதை விளக்குறாங்க. அந்த கிதாபில் 103வது பக்கத்தில் சொல்கிறாங்க, என்னுடைய ஷேக் அலியுல் ஹவாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்லுவாங்க, லில் ஹக்கி தஆலா மர்த்தபத்தானி அல்லாஹு தஆலாவுக்கு 2 நிலை இருக்கிறது. ஒன்றுக்கு பேர் மர்த்தபத்து தன்சீஹ் என்ற நிலை, படைப்பணங்களோடு எந்த விதமான ஒரு தொடர்பை வைத்து நாம் அங்கே தொடர்படுத்தி பேசவே முடியாத ஒரு நிலை. அஷார இலை அல்லாஹால அதன் பக்கம்தான் லைஸ கமிதிலிஹி ஷைஉன் என்ற வார்த்தை ஆயத்தை கொண்டு சுட்டி காட்டுகிறான். அவனை போன்றதற்கு கூட ஒரு போன்றதில்லை அப்படின்னு அல்லா தாலா சொல்கிறான். 2வது மர்த்தபத்து தகர்ருபி மின தஷ்பீஹி பி அஹ்வாலி ஹல்கிஹி அல்லாஹ்க்கு 2 நிலை இருக்குது. படைப்பணங்களையோ சிந்திச்சே பார்க்க முடியாத ஒரு நிலை, இன்னொன்று படைப்பணங்களினுடைய நிலைகளோடு தொடர்பு படுத்திய ஒரு நிலை. அந்த நிலையில தான் என்ன செய்வாங்க, ஒரு லுரிபல் அம்சாலும் நீ உப்போலினா இந்த 2வது மர்த்தபத்து தஷ்பீஹ்னு சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய இந்த நிலையை சொல்லும் பொழுது தான் நம்முடைய புத்திக்கு தோதுவாக உதாரணங்கள் சொல்லப்படும். இப்போ உதாரணமே சொல்லக்கூடாதுன்னு எங்கே சொல்லியிருக்கிறாங்க, உதாரணம் சொல்லணும்னு எங்கே சொல்கிறாங்கன்னு நம்ம தனியாக விளங்கணும். இப்போ உதாரணமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா இந்த அவுலியாக்கள்லாம் சொன்ன உதாரணம் தப்புண்டாயிரும். 1. 2வது மசலுக்கும் மிசிலுக்கும் உண்டான வித்தியாசம் தெரியாததுனால அல்லாஹ்வோட தாத்துக்கு நிகர் சொல்லக்கூடாது, ஆனால் அல்லாஹ்வுடைய சிஃபத்தை மக்களுக்கு விளக்கி கொடுக்கறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். அப்படி உதாரணம் சொல்லும் பொழுது அதில் எல்லா விதத்துலேயும் அந்த உதாரணத்தை பொருத்தி பார்க்கக்கூடாது. சையது நூர் ஈஷா தங்கள் ரலியல்லாஹு அன்ஹுடைய சில்சிலாவை சார்ந்த அந்த ஆலிம் அந்த புத்தகத்தில் உதாரணங்கள்லாம் அல்லாஹ்வுக்கு முழுமையாக பொருந்தாது. ஏதாவது ஒரு சில ஒற்றுமையை வைத்து தான் நம்ம சொல்லுவோம், அது நம்ம விளங்கத்துக்கு தான். மற்றபடி அல்லாஹ் தஆலாவுக்கு நம்ம சாதாரணமான உதாரணங்களை மொத்தமாக வச்சு பொருத்தி பார்க்கக்கூடாது, அப்படி உதாரணம் சொல்லக்கூடாது, அப்படிக்கப்படியே உதாரணம் சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க எழுதினதை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அந்த ஹசரத்து பேசுகிறாங்க. இந்த வார்த்தை கூட அந்த புத்தகத்தில் எழுதினது அவங்களா எழுதினது இல்லை. இதோ கையில் இருக்குது ஜவாஹிரு சுலூக் என்ற கிதாப். இந்த கிதாபை எழுதினவங்க குத்துபே வேலூர் சையது முஹியத்தீன் அப்துல் லத்தீஃபுல் காதிரி ரலியல்லாஹு அன்ஹு. ஏறக்குறைய 7 லட்சம் முரீதுகள் அவங்களுக்கு இருந்தாங்க. 400க்கும் மேற்பட்ட ஹலீஃபாக்கள் அவங்க இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரப்பிள்ளை. தாய் கல்லூரி அல் பாக்கியாத்து சாலிஹாத்தின் நிறுவனர் ஆயிலா ஹசரத் அப்துல் வஹாபுல் காதிரி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஷேக். அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உத்தரவு பிரகாரம் மதீனாவில் ஜன்னத்துல் பக்கீல அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த குத்துபே வேலூர் ரலியல்லாஹு எழுதின ஜவாஹிரு சுலூக் என்ற கிதாபை தொகுத்து வெளியிட்டது வேலூர் ஆயிலா ஹசரத் அப்துல் வஹாபுல் காதிரி பாக்கியாத்து சாலிஹாத் மதரசாவினுடைய நிறுவனர் தான் இதை தொகுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த கிதாபில் இதே மாதிரி உதாரணத்தை பற்றிய பேச்சு வரும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஷேக் அப்துல் காதிர் ஃபஹ்ரி ரலியல்லாஹு அன்ஹுடைய அஸ்ருல் உசூல் என்ற கிதாபிலிருந்து இதை எடுத்து எழுதுகிறாங்க. உஜூதே முன்பசித் ஒரு ரபுத்தே பா உஜூதாத்தே ஹாஸா அகர்ச்சே பஹுக்குமே ஒலில்லாஹில் மசலுல் அலா அஸ் மிசாலே மஹ்சூசாத்
मुतालीस्त अम्मा तकरीबन लिज़्ज़िहनी हमचू ज़ुहूर सूरत नौइया दर अफरादस्त या हमचू निस्बत आब बा मौज व हुबाब या हमचू निस्बत ज़हब बा हुली या हमचू निस्बत तीन बा अवानी चे बहुकुमे मामिन कसरतिन इल्ला वक़द लबतहल वहदतु. ஒரு பெரிய செய்தி அவங்க சொல்கிறாங்க. ஒலில்லாஹில் மஸலுல் ஆலா என்று அல்லாஹு தாலா தனக்கு உயர்ந்த உதாரணம் இருக்குதுன்னு சொன்ன பிறகு நம்ம சாதாரணமான படைப்பினங்களினுடைய நம்ம தொட்டறியக்கூடிய பொருளை வச்சு உதாரணம் சொல்லக்கூடாது தான். ஆனால் மக்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி எப்படியெல்லாம் உதாரணம் காட்டலாம். தண்ணீரும் கடல் அலையும் போல, தண்ணீரும் நீர்க்குமிழியும் போல, தங்கமும் அதன் ஆபரணமும் போல, மண்ணும் அது பாத்திரத்தை போல, இப்படியெல்லாம் உதாரணம் சொல்கிறது. ஒரு பொருள் அனைத்தையும் உள்ளடக்க முடியும். ஒரு தங்கத்தை கொண்டு பல ஆபரணங்களை செய்யணும்னு சொல்கிற மாதிரி ஒரு பொது கருத்தை விளங்க வைக்கிறதுக்கு இப்படி நம்ம உதாரணம் சொல்லலாம். வெறும் அந்த பொது கருத்து, ஒரே பொருள் அனைத்தையும் இணைத்து கொள்ளும் என்ற அந்த பொது கருத்தை விளங்க வைப்பதற்காக இப்படி உதாரணம் சொல்லலாம். ஆனால் உண்மையில் அல்லாஹ்வுக்கு உயர்ந்த உதாரணங்கள் இருக்குது. இந்த நாம் ஐம்புலங்களால் தொட்டறிந்து கேட்டறிந்து பார்த்தறிந்து ருசித்தறிந்து இப்படி உள்ள உதாரணத்தை வச்சு நம்ம சொல்கிறதுங்கிறதெல்லாம் மக்களினுடைய சிந்தனையில் ஒரு பொது கருத்தை தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி நம்ம ஒரு உதாரணத்தை சொல்கிறோம். அது முழுக்க முழுக்க அது பொருந்தாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக இந்த கிதாபில் சொல்லியிருக்கிறாங்க. அதே குதுபே வேலூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபஸ்லுல் ஹிதாப் என்ற கிதாபில் 138வது பக்கத்தில் சில உதாரணங்களை சொல்கிறாங்க. ஷாஹ் ஒலியுல்லாஹ் அல் முஹத்திஸ் தேஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் மக்தூபாத்துல் மதனியா என்ற கிதாபில் உள்ள சொன்ன வார்த்தைகளை இதில் எடுத்து அவங்க சொல்கிறாங்க. இன்னல் ஆலம ஆராதுல் முஜ்தமியாத்துன் ஃபி ஹகீகத்தின் வாஹிதின் கமா அன்ன சூரத்தல் இன்சானி ஒ சூரத்தல் ஃபர்சி ஒ சூரத்தல் ஹிமாரி முத்தவாரிதத்துன் அல ஷம்இ ஒ தபீஅத்து ஷம்இயத்து பாக்கியத்துன் ஃபி ஜமீல் ஹாலாத்தி லாக்கின் அஷ்ஷம்உ லா யுசம்மா பிஸ்மி தமாதீல் இல்லா பித்தில்க சுவரில் முத்தவாரிதத்து அலைஹி பல் தில்க சுவர் ஃபில் ஹகீகத்து ஹிய தமாதீல். அதாவது மெழுகின் மூலம் உருவாக்கப்பட்ட உருவங்களையும் உதாரணமாக கொடுத்து அல்லாஹ்வினுடைய உஜூத அல்லாஹ் தாலாவுக்கும் படைப்பினத்துக்குள்ள தொடர்பு பேசுகிறாங்க. அதே அடுத்து அதுக்கு கொஞ்சம் கீழேயே சொல்கிறாங்க. வகா இந்த ஆஹரீன் இன்னல் ஆலம உகூசுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத் இன்தபஅத் ஃபீ மராயில் அஅதாமி அல் முகாபலத்து லிதில்கல் அஸ்மாஇ கமா அன்னல் குத்ரத யுகாபிலுஹா அதமுன் வஹுவல் இஜ்ஸு ஃபீமா இன்அகஸ லவ்உல் குத்ரத் ஃபீ மிர்ஆத்தில் இஜ்ஸி ஸாரத் குத்ரத்தன் மும்கினத்தன் வ அலா ஹாதல் கியாஸி சாயிரு ஸிஃபாத்தி வல் வஜூது ஐதன் அலா ஹாதல் உஸ்லூபி ஃபல் மذஹபுல் அவ்வல் யுஸம்மா பி வஹ்தத்தில் வஜூத் வ ஸானி பி வஹ்தத்திஷ் ஷுஹூத். வஹதத்துல் வஜூத் என்ற ஒரு ஞானத்தையும் வஹதத்து ஷுஹூத் என்ற ஞானத்தையும் விளக்கத்துக்கு வஹதத்துல் வஜூதுக்கு மெழுகையும் அதன் மூலம் உருவாகக்கூடிய உருவங்களையும் உதாரணமாக சொல்கிறாங்க. கண்ணாடியையும் அதன் தோற்றத்தினுடைய உதாரணத்தையும் அதே போன்ற ஒரு ஞானத்தை விளக்கத்துக்கு சொல்கிறாங்க. இந்த கிதாபினுடைய ஓரக்குறிப்பில் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, ஹாதா மின் பாபி லர்பில் அம்சாலி, இது சில உதாரணங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்குது. ஒலில்லாஹில் மஸலுல் அலா, அல்லாஹ்வுக்கு இதை விட உயர்ந்த உதாரணங்கள் இருக்குது. ஒலைஸ மின் ஷருத்தில் மிசாலி, ஒரு உதாரணம்னு சொன்னால் அல் முமாதரத்து மின்குள்ளி வஜிகின், அது முழுக்க முழுக்க எல்லா விதத்திலும் அது பொருந்தி போகணும், எல்லா விதத்திலையும் அது ஒற்றுமையாக இருக்கணும் நம்ம சொல்லக்கூடாது. எக்ஃபி மின் வஜிகின், ஏதாவது ஒரு ஒற்றுமை அதில் இருந்தால் போதும். ஒரு ஓமை சொல்கிறோம், இது இதை மாதிரின்னு சொன்னால் முழுக்க முழுக்க அப்படியே இருக்கணும்னு தேவையில்லை, ஏதாவது ஒரு ஒற்றுமை இருந்தால் போதும்.
சுனாச்சே அஸ் தம்சீல ஜெய்துன் கல் அசதி தரீதன் ஒ ஹுர்தன் ஒ தும்தாஷ்தனே ஜெய்து ஜரூர் நீஸ்து மக்சூத் அசா திலேரீஸ்து. உதாரணத்துக்கு ஜெய்து என்பவன் சிங்கத்தை போலன்னு ஒருத்தனை சொல்கிறோம், இவன் சிங்கம் மாதிரின்னு சொல்கிறோம். உடனே சிங்கம் மாதிரி இவன் வந்து அடித்து சாப்பிடுவான், கர்ஜிப்பான், இவனுக்கு வால் இருக்கும் அப்படின்ட்டு ஜெய்துக்கு போய் வால் இருக்குதான்னு தேடக்கூடாது. இந்த இடத்துல வந்து ஜெய்து சிங்கத்தை போலன்னு சொன்னால் சிங்கத்துக்கு எப்படி வீரம் இருக்குமோ அது மாதிரி ஜெய்துக்கும் வீரம் இருக்கும். அப்படி மட்டும்தான் உதாரணத்தில் பார்க்கணும். உதாரணம் முழுக்க முழுக்க பொருந்தணும் என்று பார்ப்பது தவறு அப்படின்னு இதில் குறிப்பிடுறாங்க. அப்போ உதாரணம், அந்த உதாரணங்கிறது அல்லாஹ்வுக்கு உயர்ந்த உதாரணம் இருக்குது. மக்களுக்கு அவங்களுடைய சிந்தனையில் ஒரு கருத்தை வந்து நம்ம உட்கார வைக்கிறதுக்காக வேண்டி சில உதாரணங்கள் சொல்லுவோம். அதுவும் முழுக்க முழுக்க பொருந்தாது. அதில் ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கும். அந்த ஒற்றுமையை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன விளங்கணும்னா, உதாரணமே சொல்லக்கூடாதுன்னு மொட்டையாக சொல்கிறதுங்கிறது அது வந்து நவீனவாதிகளான போலி தௌஹீத்வாதிகளினுடைய ஒரு வாதம். அதே வாதத்தை இந்த ஹஜ்ரத் அவங்க சொல்கிறது தான் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதே மாதிரி இதே உதாரணத்தை நம் உமர் வலியுல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய கிதாபில் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கும் சாஹிபப்பா தைக்காக்கு போய் பார்த்தா அவங்களுடைய புனிதமான உமர் வலியுல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹுடைய கபருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவற்றிலே ஒரு பைத் இருக்குது. நம்ம ஊரில் எல்லாரும் ஓதுவாங்க. ராத்திபத்துல் ஜலாலியால் கூட ஓதுற பைத்து தான் அது. இலாஹி கம்து பக்கீனி இலைக்க லா துரக்கீனின்னு அந்த பைத்து. அதில் உமர் வலியுல்லாஹில் காஹிரி சொல்கிறாங்க, இலாஹில் ஹல்கு ஃபீ திம்சால் பிசல்ஜி யுப்ரபுல் அம்சால் ஃபசல்ஜும் மாலதல் அம்சால் பிகுல்லில் ஹாலி யா அல்லாஹ் இலாஹில் ஹல்கு மிஸ்லு ஹுபாப் அலாமா இல்லதல் அஹ்பாப் ஃபமாஉன் ஃபில் ஃபனாஇ ஹுபாப் வஹால பகாஹு யா அல்லாஹ். இலாஹி அல்லாஹுவே, படைப்புங்கிறது பிசல்ஜில் யுதரபுல் அம்சால் ஒரு ஐஸ் கட்டியை போல அதற்கு உதாரணம் கொடுக்கப்படும். படைப்புக்கும் படைத்தவனுக்குள்ள உதாரணத்தை தான் இங்கே பேசுகிறாங்க. படைத்தவனுடைய உஜூதுக்கும் படைப்புகளான சகல சிருஷ்டிகளுக்குள்ள உதாரணம் ஒரு ஐஸ் கட்டியும் அந்த ஐஸ் கட்டிக்கு உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரையும் போல அப்படின்னு சொல்கிறாங்க. இலாஹில் ஹல்கு மிஸ்லு ஹுபா, படைப்பினங்கள் என்பது ஒரு நீர் குமிழியை போல அப்படின்னு உதாரணத்தை இவங்களும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இவங்க சொன்ன உதாரணத்தையே தான் துஹ்ஃபத்துல் முர்ஸலாங்கிற கிதாபிலையும் அதனுடைய ஆசிரியர் முஹம்மது இப்னு ஃபதுலுல்லாஹில் ஹிந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, மிசாலுஹு அல் ஹபாபு ஒல் மௌஜு ஒல் சல்ஜு ஃபஇன்ன குல்லஹுன்ன மின் ஹைசுல் ஹகீகத்தி ஐனுல் மாஇ ஒமின் ஹைசு தாயுனி வைருல் மாஇ. இதே போல உதாரணத்தை அல் இன்சானுல் காமில் என்ற கிதாபில் ஷேக் அப்துல் கரீமுல் ஜீலி ரலியல்லாஹு அன்ஹு கௌசுல் ஆலமுடைய அதே ஊரை சார்ந்தவங்க, அவங்களும் அவங்களுடைய அல் இன்சானுல் காமில்ங்கிற கிதாபில் பல இடங்களில் இது போன்ற உதாரணங்களை சொல்கிறாங்க. அதில் ஒரு பைத்தில் சொல்கிறாங்க, ஒமல் ஹல்கு ஃபித் திம்சாலி இல்லா கஸல்ஜத்தின் வஅன்த பிஹல் மாஉல்லதி ஹுவ நாபிஉ. படைப்பினங்கள்லாம் வந்து ஒரு பனிக்கட்டியை போல அதில் உன்னுடைய உஜூது தான் தண்ணீராய் நிலை நிற்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியே பரேலவி ஆலா ஹஜரத் அஹமது ரஸா கான் பரேலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தங்களுடைய ஃபதாவா ரஸ்வியால் 6வது பாகத்தில் 132, 33, 34 இந்த பக்கங்களில் இதே உதாரணம் கண்ணாடியை வைத்து தான் வஹதத்துல் உஜூதினுடைய மக்கள், வஹதத்துல் ஷுஹூதினுடைய மக்கள், அதே போல் இதை வந்து எப்படியெல்லாம் தப்பாக விளங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம எப்படி விளங்கணும் எப்படிங்கிற அந்த முறைகளை எல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஷாதுலியா தரீகாவினுடைய
மிக பெரும் ஞானியான ஷேகுனா அப்துல் வஹாப் ஷாரானி ரலியல்லாஹு அன்ஹு அல் யவாகீத் வல் ஜவாஹிர் ஃபி பயானி அகாயிதில் அகாபிர்னு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. முன்னோர்களான நாதாக்களினுடைய அகீதாவை விளக்கக்கூடிய ஒரு கிதாப். இந்த கிதாபில் இமாம் அபுல் ஹசன் ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு, ஷாதிலியா தரீகாவுடைய மூலவர், அவங்களுடைய ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறாங்க. கது மஹக்கல் ஹக்கு தஆலா ஜமீஅல் அகியாரி பி கௌலிஹி ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தின். அல்லாஹ் தஆலா ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தின் என்ற ஆயத்தை வைத்து தன்னல்லாத அனைத்து படைப்புகளையும் மறைத்து விட்டார். இப்போ அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படுது, இப்போ ஐனல் ஹல்கு, அப்போ ஹல்கெல்லாம் எங்கே இருக்குது? இப்போ கால ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, மௌஜூதுன, படைப்பினங்கள் இருக்குது, இல்லாமல் இல்லை. படைப்பினத்தை மறுத்தா அல்லாஹ் ஹாலிக் என்ற தன்மையை மறுத்ததாயிடும். அதனால் எந்த ஒரு உண்மையான சூஃபியும் படைப்பினத்தை மறுக்க மாட்டார், ஷரீஅத்தை கைவிட மாட்டார், தொழுகையை கைவிட மாட்டார். எந்த காலத்திலையும் ஒரு படைப்பு அல்லாஹ்வாக ஆக முடியாது, அல்லாஹ் படைப்பாக ஆகவே மாட்டான். அதை நம்ம ரொம்ப தெளிவாக விளைவிக்கணும். அதை இவங்களும் சொல்கிறாங்க, படைப்பினங்கிறது இருக்க தான் செய்யுது. வலாக்கின் ஹுக்குமுஹும் மஅல் ஹக்கி தஆலா, அல்லாஹ் தஆலாவோட அந்த படைப்புக்குள்ள ஒரு தொடர்பு எப்படி இருக்குதுன்னு சொன்னால், கல் அனாபி பில்லதி ஃபி குவத்தி ஷம்சி தராஹா சாயிதத்தன் ஹாபிதத்தன் ஃபைதா கபல்த அலைஹா லா தராஹா ஃபஹிய மௌஜூதத்துன் ஃபிஷ் ஷுஹூதி மஃபூதத்துன் ஃபில் உஜூதி. அதாவது படைப்பினங்களுக்கும் அல்லாஹ்வுக்குள்ள உதாரணம் எப்படி இருக்குன்னா, சூரியனுடைய ஒளியினுடைய அந்த சுடரிலே தெரியக்கூடிய சிறு சிறு துகள்களை போல. சூரியனுடைய சுடர் அடிக்கும் பொழுது அதில் ஏதாவது ஒரு சுடர் தெரியும், அதே மாதிரி சில துகள்கள் தெரியும். அதை நம்ம கையால் பிடிக்கணும்னு நினச்சா பிடிக்க முடியாது. அதை மாதிரி பார்வையில் தெரியும், ஆனால் உண்மையில் அதற்கு உஜூத் இருக்காது அப்படின்னு அவங்களும் உதாரணத்தை, சூரிய ஒளியை, சூரிய சுடரை உதாரணமாக சொல்கிறாங்க. இப்போ பொதுவாக உதாரணமே கூடாதுன்னு சொன்னால் இமாம் ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு, உமர் வலியுல்லாஹில் காஹிரி, சூஃபி ஹஜரத் நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ், பரேலவி ஆலா ஹஜரத்து, குத்துபே வேலூர் கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ், அவங்களுடைய பிரதான ஹலீஃபாவான வாக்கியாத்து சாலிஹாத்தினுடைய நிறுவனர் அப்துல் வஹாபுல் காதிரி ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய பிரதான ஹலீஃபாவான அப்துல் ஜப்பார் அல் மாக்கூலி ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லாம் தப்பு செஞ்சதாக போயிடும். அதே போல் ஹைதராபாத்தில் ஜாமியா நிசாமியாவில் ஷெய்குமார்கள், தரீகாக்களை வழிநடத்தக்கூடியவங்க, ஹான்காக்களை நிர்வகிக்கக்கூடியவங்க எப்படி நடக்கணும்னு ஒரு பாடத்திட்டம் அமைச்சிருக்கிறாங்க. ஒரு ஹான்காவில் இருக்கக்கூடிய ஷேக்கு எப்படி நடந்துக்கணும், அவர் எதெல்லாம் தெரிஞ்சிக்கணும், அந்த பாடத்திட்டத்துக்கு பேர் ஹிதாயாத்து ஷுயூஹ், ஷேகுமார்களுக்கு ஒரு வழிகாட்டல். அதுலேயும் 66, 67வது பக்கத்தில் இதே உதாரணங்கள் எல்லாம் அதில் கொண்டு வந்திருக்காங்க. இது எழுதுவதற்கு முதல்ல தூண்டுகோலாக இருந்தது ஜாமியா நிசாமியாவினுடைய நிறுவனர் ஷேகுனா அன்வாருல்லாஹில் ஃபாரூக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சுன்னத் ஜமாத்தினுடைய மிகப்பெரிய இமாம். அவங்க தான் இதுக்கு தூண்டுகோலாக இருந்தாங்க. மொத்தத்தில் நம்ம என்ன சொல்ல வரோன்னா, ஏதாவது ஒரு தரீக்கா நமக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக வேண்டி மட்டுமே அந்த தரீக்காவை சும்மா குறை சொல்லக்கூடாது. அவுலியாக்களுடைய வார்த்தைக்கு நல்ல அர்த்தம் வச்சு பழகணும். கேரளாவில் ஷேகுனா ஜெயினுத்தீன் மஹதூமுல் கபீர் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபத்துல் மொயினுடைய ஆசிரியரினுடைய பாட்டனார், அவங்க ஹிதாயத்துல் அதிக்கியாங்கிற கிதாபில் சொல்கிறாங்க, வஜ்ஜிஹ் கலாமல் கௌமி வைர முஹத்தின், சூஃபியாக்களுடைய வார்த்தைக்கு தவறு ஏற்படாத மாதிரி நீ அர்த்தம் வச்சு பழகு, எல்லா வார்த்தையும் நீ உடனுக்குடனே எதிர்த்து விடாதே. அப்போ நம்ம நமக்கு ஒரு தரீக்கா பிடிக்கலைங்கிறதுக்காக வேண்டி அதை பற்றி நம்ம ஆராயாமல் கண்ட மாதிரியெல்லாம் நம்ம பேசக்கூடாது. இப்படி சிலர் பேசி நூரிஷா தரீக்காவை முன்னாடியே குறை சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த பெரும் பெரும் உலமாக்கள் அதை தெளிவுபடுத்தவும் செஞ்சுருக்கிறாங்க. ஷேகுமார்களையும் தரீக்காக்களையும் நாம தவறாக நினைத்து எதிர்க்கக்கூடாது. இப்போ நம்ம சொன்ன உதாரணங்கள் எல்லாம் பெரும் பெரும் இமாம்கள் அவங்களுடைய கிதாபில் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஃபுசூஸுல் ஹிகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கிதாபு, ஷேகுனா ஷேகுல் அக்பர் முஹியதீன் அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கிதாபு ஃபுசூஸுல் ஹிகம். அதில் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய
தலைப்பில் வரக்கூடிய அந்த பாடத்தில் சொல்கிறாங்க, ஃபஹுவ மிர்ஆத்துக ஃபீ ருஅயதிக நஃப்ஸக வ அன்த மிர்ஆத்துஹு ஃபீ ருஅயத். அல்லாஹ் தஆலா உனக்கு கண்ணாடியாக இருக்கிறான், நீ அல்லாஹ்வுக்கு கண்ணாடியாக இருக்கிறாய். அல்லாமா மாப்பில் நபி ஆலிம் சார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய ஒரு பைத்தில் சொல்கிறாங்க, ஹக்கை ஹல்கில் ஹக்காக காணாதவானால் துக்கமாமென்றதால் துனக்கீனி ஃபில்ஹால். ஹக்கு தாலாவை மஹ்லூக்கில் சுஹூது செய்யாத காலம் எனக்கு துக்கமான நாளாக போயிடும், அதை எனக்கு சுத்தப்படுத்தி தாயா அல்லாஹ் அப்படின்னு அவங்க துவா கேட்குறாங்க. ஃபர்கை ஜம்ஆக்கி பண்பில் ஆகாமல் காலை சருகி போகாமல் காத்து தஹீரன்பாலை. அதே நேரத்தில் படைப்புக்கும் படைத்தவனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் ரெண்டையும் ஒன்று என்று சொல்லக்கூடிய தவறான கொள்கையில் நான் போயிடக்கூடாது. இப்போ ஹக்கை ஹல்கில் அப்படின்னு சொல்கிறாங்க, உடனே அல்லாஹ்வுக்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னு அவங்களுக்கு அர்த்தம் வைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மகான்கள் சொன்னால் அந்த வார்த்தைகளுக்கு எப்படி அர்த்தம் வைக்கணும்னா, அவங்களுடைய உள்ள நிலைமைகளை முழுமையாக வார்த்தையால் வடிக்க முடியாது, அதுக்காக இப்படிப்பட்ட உதாரணங்கள் சொல்லுவார்கள் என்று அப்துல் ஜப்பார் மாக்கூலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அத்தன்சீக் என்ற கிதாபில் சொல்கிறாங்க. வலிமார்கள் அவங்களுக்கு அந்த நிலைகளை விளக்குவதற்கு தோதான வார்த்தைகள் கிடைக்காது. இப்போ என்ன செய்வாங்க, ஒரு வார்த்தையை சொல்லி அதுக்கு சில நிபந்தனைகள் வச்சுருப்பாங்க. இந்த வார்த்தையை கொண்டு நாங்கள் என்ன நாடுறோன்னா இப்படிலாம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம், அதுதான் அவங்களுடைய கலையை சொல்லி இஸ்திலாகன்னு சொல்லுவோம், அப்படி தான் நம்ம அர்த்தம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வஅலம் அன்னலஹும் ஃபீ பயானி மா துக்கிர தராயிக்க சத்தா. அறிந்து கொள், அவுலியாக்கள் வஹதத்துல் வஜூத் என்ற கருத்தை விளக்குவதற்கு அவங்களுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. அதில் அவங்களுக்கு கஷ்பு மூலமாகவும் அல்லாஹ் விஜிதானியத்து மூலமாக அதை கொடுத்துருப்பான். யுமஸ்ஸிலூன தாரத்தன் பில் மாயி ஒல் அன்ஹாரி ஒல் பிஹாரி ஒல் அம்பாஜி ஒல் ஹுபபி ஒ தாரத்தன் பித்வீனி ஒல் அபானி மினல் கீசானி ஒல் குதூரி ஒ அம்சாலிஹா ஒ தாரத்தன் பி ஷம்அத்தி வ அஷ்காலிஹா ஒ தாரத்தன் பில் லௌஇ ஒ உகூஇஹி ஃபி மராயா முக்தலிஃபத்தின் பிஹஸ்பில் அல்வானி ஒல் அவுலாயி ஒ குல்லும் மின் ஹாதிஹி தம்சீலாத்துன் ஒ நலாயிருன் முகர்ரிபத்துன் ஒ முவஜ்ஜிஹத்துன் லில் மக்சூதி ஒல் ஹாலு வைரு தாலிக. அதாவது வலிமார்கள் இந்த ஞானத்தை விளக்கத்துக்கு பல உதாரணங்கள் சொல்லுவாங்க. தண்ணியை சொல்லுவாங்க, ஆற்றை சொல்லுவார்கள், கடலை சொல்லுவாங்க, கடல் அலைகள், நீர் குமிழி, சில நேரத்தில் மண்ணையும் அந்த மண்ணால் உண்டாக்கப்பட்ட பாத்திரத்தையும் சொல்லுவாங்க. சில நேரத்தில் மெழுகும் அந்த மெழுகால் உருவாக்கப்பட்ட வடிவத்தை சொல்வார்கள். சில நேரத்தில் ஒளியும் வெளிச்சமும் எவ்வாறு கண்ணாடியில் பதிகிறதோ, பலவிதமான நிறங்களில் அது வெளிப்படுகிறதோ, இதையெல்லாம் கூட உதாரணமாக சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் உதாரணம்தான். ஒல் ஹாலு வைரு தாலிக்க. இந்த உதாரணம் முழுக்க முழுக்க அப்படியே பொருந்தும்னு சொல்ல முடியாது. அந்த உதாரணத்தில் உள்ள ஒரு ஒற்றுமையை மட்டும் எடுத்துக்கொள்ளணும், ஆனால் நிலைமை வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக அத்தன்சீங்கிற கிதாபில் அப்துல் ஜப்பார் மாக்கூலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. நூலும் பஞ்சையும் போல அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ்விற்குத்தான் இடம் சொல்லக்கூடாது, உதாரணம் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு சொல்வதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. நூலு பஞ்சு இல்லாம நூல் உண்டாக முடியுமா? வேற அந்த சைனால இருந்து பஞ்சு இல்லாம நூல், இந்த மாதிரி எல்லாம் விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. பஞ்சு அல்லது பஞ்சு போன்ற ஒரு பொருள், அந்த பொருளில் இருந்து நூல் உருவாகிறது என்றால் பஞ்சு நூலாக மாறி ரெண்டும் ஒன்றாக மாறுகிறது. இத்திஹாது கூடாது என்று சொல்லிவிட்டு வேறு ஏதோ தன்னுடைய தலைவர்கள் எழுதி வைத்த அக்கீதாவிற்கு பொருத்தமாக ஆதாரங்களை கொண்டு வர நினைப்பதனால் ஏற்படக்கூடிய விளைவு இது என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கலிமாத்தே சூஃபியா என்ற கிதாபில் ஷேகுனா குலாம் காதிர் மதராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க யாருன்னா தாய் கல்லூரி அல் பாக்கியாத்து சாலிஹாத்தின் நிறுவனர்
வேலூர் ஆலா ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய 7 வருட உஸ்தாத். 7 வருஷம் இவங்கள்ட்ட தான் கால் மடித்து ஓதிருக்கிறாங்க ஆலா ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க கலிமாத்தே சூஃபியான்னு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய கிதாபில் சொல்கிறாங்க, மிசால் ஐனியத் और गैरियत की बुलबुला और मौज और बर्फ़ का कूज़ा है कि ये तीनों हकीकत में आइन पानी के हैं और बातिबार तयन और शक्ल के गैर हैं. அல்லாஹ் தாலாவுக்கு ஒரு ஐனியத் என்ற ஒரு தன்மை இருக்கிறது, ஒரு கைரியத் என்ற தன்மை இருக்கிறது. இதுக்கு உதாரணம் சொல்லும் பொழுது நீர்க்குமிழி, கடல் அலை, பனிக்கட்டி போன்றவைகள் உதாரணமாக சொல்லப்படும். இதே மாதிரியே பெரும் பெரும் ஷெய்குமார்களுடைய ஷெய்கான இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷெய்குல் அரபி உல் அஜம்னு சொல்லுவாங்க. பாக்கியாத்து, ஹைதராபாத் நிசாமியா, தேவ்பந்து, பரேலவி உலமாக்கள் என அனைவருக்கும் அவங்க தான் ஷேഖ്. அவங்களுடைய கலீஃபா முஹியுத்தீன் ஹாத்திர் மைசூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இக்திசார் ஃபி ஃபவாயிதில் அஸ்ரார்னு ஒரு கிதாப் எழுதினார். அந்த கிதாபை ரொம்ப புகழ்ந்து ஆரம்பம் முதல் கடைசி வரை வாசித்து மதிப்புரை எழுதினது இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த கிதாபில் அஸ்ராருன் ஃபி தம்சீல் என்ற பாடத்தில் இது போன்று கண்ணாடி, அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய உருவங்கள், நகை போன்ற உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இவ்வாறு பலரும் இது சம்பந்தமாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாமெல்லாம் சொன்னால் சில நேரத்தில் உங்களுக்கு கோபம் வரலாம். நீங்கள் கபூல் செய்யக்கூடிய, நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கேரளா கோழிக்கோடு மர்கஸ் சக்காபத்து சுன்னியாவில் 2 நவம்பர் 2010 அன்னைக்கு நடந்த செமினாரினுடைய ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் அவுலியாக்களுடைய வார்த்தையை நாம ஏதாவது அர்த்தம் வச்சு தவறாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹுடைய அல் ஹாவீல் ஃபத்தாவாங்கிற கிதாபில் இருந்து ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. சில நேரத்தில் அவுலியாக்களுடைய வார்த்தை வெளிப்படையாக பார்த்தா ஹுலூல் இத்திஹாதை அறிவிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். இப்போ நம்ம சொன்ன வார்த்தைகள்லாம் ஹுலூல் இத்திஹாதை அறிவிக்கலை. அப்படி இருந்தால் கூட நம்ம அவசரப்படக்கூடாது. காரணம், அவர்களுடைய உள்ள நிலையை அவர்கள் வார்த்தையால் சொல்லி வடிக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பாங்க. அதனால் அந்த நேரத்தில் ரொம்ப நிதானம் நமக்கு வேணும், நம்ம அவசரப்படக்கூடாது என்றும், அதே மாதிரி பல முன்னெச்சரிக்கையான வார்த்தைகளை இந்த கிதாபில் வெளியிட்டிருக்கிறாங்க. இமாம் அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன ஒரு வார்த்தை சகாபத்து சுன்னியாவுடைய இந்த கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவங்க சத்தியம் அடித்து சொல்கிறாங்க, மக்கா முஷ்ரிக்குகள் எல்லா பொருளையும் கடவுளாக மாற்றின முஷ்ரிக்குகள் கூட அந்த பொருளை அல்லாண்டு சொல்லத்துக்கு அவங்களுக்கு தைரியம் வராமல் இருக்கும் பொழுது, உண்மையான சூஃபியாக்கள் இப்படி எல்லா பொருளையும் அல்லாண்டு சொல்லுவாங்களா? எப்படி அவங்க மேலே நீங்கள் தேவையில்லாமல் தவறான எண்ணம் கொள்கிறீர்கள் என்று அவங்க எச்சரித்த செய்தியையும் இந்த கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹஸ்ரத் அவங்க சொல்கிற மாதிரி கண்ணாடியில் பதியக்கூடிய உருவத்துக்கு தான் ஹுலூல்னு சொல்லுவாங்கன்னு வச்சா, அந்த ஹுலூல் என்ற குஃபுரான உதாரணத்தை இத்தனை அவுலியாக்களும் சொல்லிட்டாங்கன்னு வந்துடும். அது மிகப்பெரிய ஆன்மீகத்துக்கு எதிரான ஒரு கருத்து. கண்ணாடியில் பதியக்கூடிய அந்த ஒரு உருவம் ஹுலூல் இல்லை என்று முஜத்தித் அல்ஃபசானி ஷேக் அஹ்மத் சர்ஹிந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப தெளிவாக விளக்குறாங்க. ஜவாஹிர் சுலூக்கில் குத்துபே வேலூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை குறிப்பிடுறாங்க. சூரத்து ஜெயித் மசலன் दर मराया मुतअद्दिदा नमूद पैदा करदस्त ज़ुहूर एक ज़ात ज़ैदस्त ईंजा खुदाम जुज़इयतो इत्तिहादस्त वो खुदाम हुलूलो तलब. ஜெயிது என்ற ஒரு மனிதர் பல கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறார். அதில் பல தோற்றமாக அவர் தெரிகிறார். இப்படி தெரிகிறதுனால ஜெயிது பல பிரிவாக பிரிஞ்சு போயிட்டாரா? அப்படி ஒன்றும் நடக்கலையே. அவங்க இத்திஹாது அங்கேயும் இங்கேயும் 2 சேர்ந்து ஒன்றா போயிட்டாரா? அப்படியும் நடக்கலை. ஓ குதாம் ஹுலூலோ தலவுன்னு ஜாத்தே ஜெயிதனுடைய அந்த உருவம் எப்படியே கண்ணாடியில் இறங்கவும் இல்லை. கண்ணாடி ஜெயிதனுடைய அந்த நிறத்தை உள்வாங்கி கொள்ளவும் இல்லை. ஏன்னா ஜெயிது நின்றா ஜெயிதை காட்டும். ஜெயிது அப்படி அங்கே போய் இறங்கியிருந்தா
அடுத்த ஒரு ஆள் போய் நிற்கும் பொழுது அவர்களுடைய உருவத்தை நிறத்தை ஏற்றுக்கொள்ளதுக்கு கண்ணாடியில் சக்தி இருக்காது. கண்ணாடி எதையும் ஏற்றுக்கொள்ளாததுனால தான் வேற ஒரு ஆள் நின்று அவங்களையும் காட்டுது. அதனால் இதை ஹுலூல்னு சொல்கிறது தப்புன்னு கண்ணாடியினுடைய உதாரணத்தை வச்சே ரொம்ப தெளிவாக இமாம் முஜதித் அல்ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி விளக்கிட்டாங்க. இந்த முஜதித் அல்ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி நக்ஷபந்தியா தரீகாவினுடைய மிகப்பெரிய ஷேக், ஷாஹ் வலியுல்லாஹில் முஹத்திஸ் தேலவி ரஹ்மத்துல்லாஹி ஷேக். இப்படிப்பட்ட இமாமு ரொம்ப தெளிவாக இதை விளக்கியிருக்கிறாங்க. கண்ணாடியும் உருவமும் மாதிரி. ஆனா அல்லாஹ்வுக்கு உதாரணம் எல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நாங்க சொல்லுவோம். சாப்பிடக்கூடாது, இருந்தாலும் நாங்க சாப்பிடுவோம். தண்ணி குடிக்க கூடாது, இருந்தாலும் குடிப்போம். அருமையானவர்களே, அருமை சகோதரர்களே, மொத்தத்தில் நம்ம சொல்ல வர்றது, ஹஸ்ரத்து முதல்ல ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு வாதத்தை எடுத்து வச்சாங்க. அதை நம்ம சுட்டி காட்டுற நேரத்தில் அதை நான் கவனிக்காமல் சொல்லிட்டேன் என்று விளக்கம் கொடுத்துருந்தா முடிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க அப்படி கொடுக்கல. அதுக்கு அடுத்ததாக காதிரியா தரீகாவினுடைய தலைமை பீடமான மஹலராவுலையே, அதுவும் முஹியுத்தீன் டிவி ஒளிபரப்பி கொண்டிருக்கும் பொழுது உமர் வலியுல்லாஹில் காதிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு எதிரான கருத்தை விதைக்கிறாங்க. உங்கள் ஹுலூல் என்ற குஃபரை உதாரணமாக காட்டியதாக, இத்திஹாத் என்ற குஃபரை உதாரணமாக காட்டியதாக இந்த அவுலியாக்கள் மேலெல்லாம் பழி சுமத்தக்கூடிய மிக தவறான ஒரு வாதத்தை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அவங்க மொத்தத்தில் என்ன செஞ்சாங்க, ஹுலூலுக்கு தவறான ஒரு அர்த்தம் கொடுத்தாங்க, இத்திஹாத் என்பதற்கு தவறான அர்த்தம் கொடுத்தாங்க. ஹுலூலும் இத்திஹாதும் கட்டாயமாக குஃபர். அப்துல்லாஹில் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எதையெல்லாம் அந்த கிதாபில் தவறுன்னு சொல்லியிருக்காங்களோ யாருக்கும் முதல்ல மாற்று கருத்து கிடையாது. இதுக்கெல்லாம் நாம ஒரு அர்த்தம் வைக்கக்கூடாது. அவுலியாக்களினுடைய கிதாபை கொஞ்சமாவது பார்க்கணும். நம்ம ஒரு கூட்டத்தினர் மேலே நமக்கு தேவையில்லாத ஒரு வெறுப்பு வந்ததின் காரணத்தினால அதை வச்சுட்டு மொத்தமாக அந்த கூட்டத்தினரை தரம் தாழ்த்துறதும் மட்டப்படுத்துறதும் இல்லாத பழியை அவங்க மேலே சுமத்துறதும் மிகப்பெரிய பாவம். இப்போ உமர் வலியுல்லாஹில் காதிரி ரலியல்லாஹு அன்ஹு அதுபோல் பெரும் பெரும் அவுலியாக்களை ஒரு குஃபரை உதாரணமாக சொன்னதாக நீங்கள் சொல்கிறீங்களே, இது ஒட்டுமொத்த சூஃபியாக்களுக்கும் எதிராக நீங்கள் வாள் எடுக்கிற மாதிரிலாம் ஆகுது. உதாரணமே சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதில் அல்லாஹ் தஆலாவுடைய தாத்துக்கு உதாரணம் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வினுடைய சிபத்தை வைத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒற்றுமையை நாம் நினைத்து உதாரணம் சொல்லலாங்கிறதுக்கு அவுலியாக்களே சாட்சியாக இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி ஒரு நவீனவாதிகள் போலி தௌஹீதுக்காரங்க மாதிரி நீங்கள் இந்த உதாரணத்தை கையாண்டீங்க? இதுக்கு நீங்கள் விளக்கம் தந்து ஆகணும். இப்போ ஒரு தவறு செய்தீங்க, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை விட மிகப்பெரிய தவறை செஞ்சுருக்கிறீங்க. அது மஹலராவுடைய லோகோவோட, முஹியுத்தீன் டிவியினுடைய லோகோவோட உலகத்தில் பல்லாயிரம் மக்கள் அதை பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ இந்த மக்கள் எல்லாம் நாம் இதுவரை கூறிய அவுலியாக்களை தவறாக நினைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாயிட்டீங்க. சூஃபியாக்களினுடைய இஸ்திலாஹ்களை நீங்கள் ஏதாவது ஒரு கிதாபை நீங்கள் படித்திருந்தா இந்த தவறை நீங்கள் செய்திருக்க மாட்டீர்கள். இப்போ நம்ம இப்படி சொல்கிறதுனால சில பேர் என்ன சொல்லுவாங்க, என்ன இந்த ஹஜ்ரத்துக்கே எதிராக கொதிக்கிறாரு, இந்த ஹஜ்ரத்து கொஞ்சம் நிதானிச்சிருந்தா உமர் வலியுல்லாஹில் காஹிரி, தைக்கா சாஹிப் வலியுல்லாஹில் காஹிரி, ஹைதராபாத் சூஃபி ஹஜ்ரத், காயல்பட்ன சூஃபி ஹஜ்ரத், அப்துல் ஜப்பார் அல் மாகூலி, வேலூர் ஆயிலா ஹஜ்ரத், குத்துபே வேலூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஹ் வலியுல்லாஹில் முஹத்திஸ் தேலவி, முஜதித் அல்ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹியுத்தீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்துல் கரீமுல் ஜீலி ரலியல்லாஹு அன்ஹு, இம்தாதுல்லாஹ் முஹாஜிர் மக்கி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெருமக்களுக்கு எதிராக அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. இப்படி தவறாக பேசக்கூடிய மக்களுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம உணர்த்த ஆசைப்படுறோம். கேரளாவில் சமஸ்த கேரள ஜமியத் உலமா, நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, அந்த ஹஜ்ரத்துக்கு நான் நல்லாவே தெரியும். இந்த சமஸ்த கேரள ஜமியத் உலமாவை துவக்கிய ஸ்தாபகர்களில் ஒருத்தவங்க தாஜுல் உலமா கே சதகத்துல்லா மௌலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வேலூர் பாக்கியாத்தில் அப்துல் ஜப்பார் மாக்கூலி ஹஜரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய பிரதான மாணவர், மஹதரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியில் முதல்வராக இருந்த உத்தமபாளையம் அபூபக்கர் திப்ரா ஹஜரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வேலூர் பாக்கியாத்து சாலியாத் மதரசாலே அவங்க முதல்வராக இருந்தாங்க. அவங்களுக்கு ஷாஃபி கிதாபை ஓதி கொடுத்த உஸ்தாது தான் இந்த தாஜுல் உலமா சதகத்துல்லா மௌலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சதகத்துல்லா மௌலவியினுடைய வாப்பா வேலூர் ஆயிலா ஹஜ்ரத்தில் மாணவர்.
இவங்க சமஸ்த கேரள ஜமியத்துல் உலமாவுடைய ஸ்தாபகர். 1967 சொச்சத்தில் இவங்க சமஸ்த கேரள ஜமியத்துல் உலமாவுடைய தலைவராகவும் இருந்திருக்கிறாங்க. இவங்க அந்த காலத்தில் ஒரு சில பேர் சில்சிலா நூரியாவை பற்றி பேச்சு எடுத்த நேரத்தில் எப்படி இந்த ஹஜ்ரத்துக்கு எவ்வாறு இப்படி தவறான தகவல் கிடைத்ததன் காரணத்தினால எந்தவித ஆதாரமும் இன்றி கண்மூடித்தனமாக சில்சிலா நூரியாவுக்கு எதிராக குற்றச்சாட்டை வைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு சில பேர் வச்சாங்க. அதை எதிர்த்து இந்த ஹஜ்ரத்து ரொம்ப தெளிவாக பதில் கொடுத்தாங்க. இந்த சதகத்துல்லா மௌலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிய கேரளாவினுடைய எல்லா சுன்னத் ஜமாத் உலமாக்களும் மதிப்பாங்க. சதகத்துல்லா மௌலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி எழுதப்பட்ட கித்தாப் இது. இந்த கித்தாபில் கேரளாவினுடைய எல்லா சமஸ்தையினுடைய உலமாக்களும் மதிப்புரை கொடுத்துருக்குறாங்க. அவங்கள ரொம்ப வாழ்த்தி புகழ்த்தி எழுதியிருக்கிறாங்க. சத்தியத்தில் உரைச்சி நின்ற பண்டிதன் கோட்டுமலை அபூபக்கர் முஸ்லியார், வைஸ் பிரசிடென்ட் சமஸ்த கேரள ஜமியத்துல் உலமா. அவங்க இவங்களை பற்றி ஒரு உயர்தரமான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அதே போல் சுன்னி உலமாக்களில் பிரகல்பர் குட்டநாடு கேவி முகமது முஸ்லியார், ஜாயிண்ட் செக்ரட்டரி சமஸ்த கேரள ஜமியத்துல் உலமா. பொழிஞ்சு போய பண்டித தாரம், உதிர்ந்து போன ஆலிம் நட்சத்திரம், அதான் அதுக்கு அர்த்தம். PA அப்துல்லா மௌலவி மட்டன்னூர், பிரின்சிபல் ஜாமியா சாதியா கலநாடு. நிகத்தான் ஆவாத்த வன் விடவு செய்யது ஃபசல் பூகோயா தங்கல், பிரசிடென்ட் மர்கசு சகாபத்து சுன்னியா காரந்தூர். ஆதர்ஷ தாரண்யத்திൻ്റെ பிரதீகம், அகீதாவினுடைய உறுதியின் ஒரு அடையாள சின்னமாக இருந்தவர் அப்படின்னு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. எழுதுனது யாரு? MA அப்துல் காதர் முஸ்லியார், பிரசிடென்ட் சுன்னி வித்யாபியாச போர்டு. இந்த MA அப்துல் காதர் முஸ்லியார் இவங்களை பற்றி உயர்தரமாக எழுதும்போது சொல்கிறாங்க, ஆதர்ஷ தாரண்யத்திൻ്റെ பிரதீகம், உறுதியான அகீதாவின் அடையாளம். மருகும் KK சதகத்துல்லா மௌலவியோட உன்னத വ്യക്തിത്വம் கேரளம் ஒரிக்கலும் விஸ்மரிக்கையில்ல. மௌலானா சதகத்துல்லா முஸ்லியார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கேரளம் ஒரு காலமும் மறக்காது. சமீப கால கேரளத்திலே பண்டித தாரங்களில் அத்தியுன்னத பதவி கரஸ்தமாக்கி இருந்தவரில் ஒராளும் சமஸ்த கேரள ஜமியத்துல் உலமாயோட ஸ்தாபக நேதாக்களில் ஒரு ஆளுமாயிருந்தோம். மருகும் KK சதகத்துல்லா மௌலவியை கேரளா ஒரு காலமும் மறக்காது. பெரும் பெரும் ஆலிம்களில் உயர்ந்த பதவியை அடைந்தவர்கள் சமஸ்த கேரள ஜமியத்துல் உலமாவினுடைய நிறுவனர்களில் ஒரு ஆளு அப்படியெல்லாம் புகழ்ந்து எழுதுகிறாங்க. இந்த சதகத்துல்லா மௌலவியினுடைய ஃபத்வா கிதாபுக்கு பேர் சம்பூர்ண ஃபத்தாவான்னு கிதாப். இது இன்றைக்கும் கிடைக்கிது. எந்த தாஜுல் உலமா சதகத்துல்லா மௌலவியை அகீதாவில் உறுதியான ஒரு அடையாளம்னு சொன்னாங்களோ அந்த சதகத்துல்லா மௌலவிட்டு ஒரு கேள்வி கேட்கப்படுது. சோதியம், நூரிஷா தரீக்கத்தில் தௌஹீதில் பங்கம் வருந்த விசுவாசங்கள் ஏதெல்லாமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேட்குறவரே ஒரு குதர்க்கமாக தான் கேட்குறாரு. நூரிஷா தரீக்காவில் தௌஹீதுக்கு பாதிப்பு வர்ற மாதிரி என்னென்ன கொள்கைகள் இருக்குதுன்னு கேள்வி. உத்தரம், அதுக்கு அவங்க பதில் ஃபத்வா கொடுக்குறாங்க. தௌஹீதிന് பங்கம் வருந்த விசுவாசங்கள் அவருக்கு உள்ளதாகி அறியப்பட்டுட்டில்ல. தௌஹீதுக்கு பாதிப்பு வர்ற மாதிரி கொள்கைகள் அவங்களுக்கு இருக்கிறதா தெரியல. அப்படி ஒரு கொள்கை அவங்கள்ட்ட இல்லை. அதே சதகத்துல்லா மௌலவி வஹதத்துல் வஜூது என்ற உண்மையான கொள்கையை பற்றியும் ஹுலூல் இத்திஹாத் என்ற குஃப்ரான கொள்கையும் விளக்கக்கூடிய ஒரு இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. சில பேர் நூரிஷா தரீக்கா மேலே உள்ள வெறுப்பின் காரணத்தினால அவங்க மேலே அவதூறாக சில காரியங்களை சொல்கிறாங்க. ஆனால் நூரிஷா தங்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க உண்மையான தௌஹீதான வஹதத்துல் வஜூது தான் அவங்க ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அவங்க தப்பான எந்த கொள்கை அவங்கள்ட்ட இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்கி சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, வஹதத்துல் வஜூது விஸ்வசிக்குன்னா நூரிஷா போலையுள்ளவரை காஃபிரும் முர்த்தத்தும் ஆக்குவான் வேண்டி ஜெய்னீத் அஹ்லான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்ற தக்ரீபுல் உசூலில் നിന്ന് മുഹമ്മദ് റംലിയുടെ പിതാവിൻ്റെ ഫത്വ മാത്രം എടുത്തു വച്ച് വാലും തലയും ചിലർ മുറിച്ച് കളയുന്നത് ഖേദകരമാണ്.
இபாரத்துகளை வெட்டி முறிக்கல் அவரோட பதிவானு. வஹதத்துல் உஜூத் என்ற உயர்ந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்ட நூரீஷா தங்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்றவர்களை காஃபிரும் முர்த்ததும் ஆக்குவாங்க. அவங்க தப்பான கொள்கையில் இருக்கிறாங்கன்னு மக்களுக்கு தேவையில்லாமல் காட்டுறதுக்காக வேண்டி ஜெய்னி தஹலானி ஷாஃபி ரஹமத்துல்லா அலி அவங்க தக்ரீபுல் உசூலில் சொன்ன ரம்லி ரஹமத்துல்லா அலினுடைய வாப்பாவுடைய ஒரு ஃபத்வா, அது வஹதத்துல் உஜூத் அல்லாத வஹதத்துல் மௌஜூத் என்ற ஒரு மக்களை பற்றி உள்ள பேச்சு உள்ள ஒரு ஃபத்வா. அதனுடைய தலையையும் வாழையும் வெட்டி நூரிஷா தரிக்காவை காஃபிரும் முர்த்தது ஆக்கிறதுக்காக வேண்டிய இவங்க தவறாக அதை பயன்படுத்துகிறாங்க, துஷ்பிரயோகம் செய்கிறாங்க. இப்படி வார்த்தைகளை வெட்டி கட் பண்ணி ஒட்டுற வேலை இவங்களுக்கு ரொம்ப காலமாகவே இருக்குது. இது அவங்களுடைய பழக்கம் அப்படின்னு கடுமையாக இவங்க சாடுறாங்க. இப்போ இந்த மாதிரி இன்றைக்கும் செய்கிறாங்க. சில்சிலாவுடைய ஷேக்மார்களுடைய பயான்களில் ஆரம்பத்தில் கொஞ்சம் எடுத்து நடுவில் கட் பண்ணி கடைசியில் உள்ளதை ஒட்டி விட்டுறாங்க. இந்த மாதிரி தவறான காரியங்களை செய்யக்கூடிய மக்கள் சில்சிலா நூரியாவை மட்டும் நீங்கள் எதிர்க்கலை, ஒட்டுமொத்த சூஃபியாக்களையும் ஷேக்மார்களையும் எதிர்க்கிறீங்கிறத நீங்கள் விளங்கிக்கோங்க. யாரெல்லாம் கண்ணை மூடி இவர்களை பின்பற்றாங்களோ இவங்கெல்லாம் நாளைக்கு அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நாளைக்கு உமருல்லாஹில் காஹிரி ரஹமத்துல்லா அலைக்கு முன்னாடி நம்ம பதில் சொல்லணும். அதை நம்ம கவனத்தில் வைக்கணும். இப்போ இந்த மாதிரி ஹஜ்ரத்மார்கள் என்ன செய்கிறாங்க, உள்ளூரில் எத்தனையோ ஆலிம்கள் இருக்கிறாங்க, ஏதாவது இது போன்ற பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க விசாரிப்பாங்க. இவங்க அப்படி ஒரு விசாரணையே நடத்தலை. திருடனை பிடிக்கிற போலீஸ் மாதிரி தவறாக இவங்களாக முடிவு பண்ணி குறை சொல்லணுங்கிறதுக்காக வேண்டிய கண்ட குறைகளை சொல்கிறாங்க. அந்த குறைகள் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, உண்மைக்கு மாற்றமாக சொல்லி நம்ம சுட்டி காட்டினா அதை விட மிகப்பெரிய ஒரு பொய்யையும் அபாண்டத்தையும் அந்த சில்சிலா மேலே இவங்க வைக்கிறாங்க. சுன்னத் ஜமாத்தினுடைய மக்களுக்கு மத்தியிலே ஒரு பிரிவினை தூண்டக்கூடிய பேச்சை யாருமே பேசுனதில்லை. ஆனால் இந்த ஹசரத் அப்படி பேசுகிறாங்க. எனவே இந்த ஹசரத் அவர்களுக்கு நம்ம குறிப்பாக சொல்கிறது என்னன்னு சொன்னால், நல்ல உதாரணங்களை ஹுலூல் இத்திஹாது போன்ற குஃபுர்னுடைய உதாரணமாக சித்தரித்து பெரும் பெரும் அவுலியாக்கள் குஃபுரான உதாரணம் சொன்னதாக நீங்கள் மக்களுக்கு சித்தரித்ததுக்கு நீங்கள் என்ன செய்யணும், தெளிவுபடுத்தணும் மக்களுக்கு. அடுத்தது உதாரணமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ சொல்லக்கூடாத ஒரு காரியத்தை இத்தனை அவுலியாக்கள் செஞ்சுருக்காங்கன்னு ஆகுது, அதை நீங்கள் தெளிவுபடுத்தணும். கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய பல கிதாபுகளில் ஹக்கான ஷேக்மார்கள் சூஃபியாக்கள் அல் வாரிசுல் முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நல்ல வாரிசுகளை எவ்வளவோ அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அது எதையுமே சொல்லாமல் இருக்கிறத பார்த்தா நீங்கள் போகிற அந்த வழிக்கும் இந்த போலி தௌஹீதுக்காரனுக்கு வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரில. அவனும் என்ன செய்கிறான், தர்காக்களை பற்றி யாராச்சும் நாகூர் அவுளியா ஏர்வாடி அவுளியாவை பற்றி கேட்டால் அவன் என்ன சொல்லுவான், ஆமாம் இப்படி தான் ஒருத்தர் இருந்தான், பீடி குடிச்சிட்டு தெரிஞ்சான், அவன் இறந்த பிறகு கபர் கட்டிட்டாங்க. ஒருத்தன் இப்படி சரியத்துக்கு மாற்றமாக தெரிஞ்சான், அவனுக்கு ஒரு கபர் கட்டிட்டாங்க இப்படின்னு அவன் சொல்லுவான். நமக்கு நல்லா தெரியும் போலி தௌஹீதுக்காரன் எப்படி பேசுவான்னு தெரியும். இன்றைக்கி அவங்களுக்குள்ளேயே சீரழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த போலி தௌஹீதுக்காரன் என்ன செய்வான்னா, மக்களுக்கு தர்கா என்று சொன்னாலே அது பீடி குடித்தவனுக்கு கட்டின கட்டிடம், சரியத்துக்கு மாற்றமாக இருந்த கட்டிடம், இப்படி ஒரு பிம்பத்தை அவன் உண்டாக்குவான். மக்கள் என்ன செஞ்சிருவான், தெரியாதவன் நாகூர் தர்காவையும் ஏர்வாடி தர்காவையும் அப்படி நினச்சிருவான். இதே மாதிரி ஷேக்மார்கள்னு நீங்கள் எடுத்தாலே நல்ல ஷேக்மார்கள் நீங்கள் அறிமுகப்படுத்துகிறதே இல்லை. அந்த ஒருத்தன் தங்கச்சியை கல்யாணம் முடிச்சுக்கிட்டான், அப்படி இருந்தால் அந்த ஷைத்தானை நம்ம என்ன செய்யணும், அந்த அப்படிப்பட்ட மக்களுக்கு விலைக்கு கொடுத்து ஒதுக்கணும். மக்களுக்கு ஷேக்மார்கள்னு சொன்னாலே இரும தங்கச்சியை கல்யாணம் முடிக்கிறவன், ஷரியத்துக்கு மாற்றமாக நடக்கிறவன், இப்படின்னு ஒரு பிம்பத்தையே நீங்கள் உருவாக்குறீங்க. கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை நல்ல ஷேக்மார்களுடைய ஸ்வாலிஹீன்கள், இபாதுர் ரஹ்மான், அல் வாரிசுல் முஹம்மதி, இப்படி பல பேர்களில் நல்ல ஷேக்மார்கள் அடையாளங்களை சொல்லியிருக்கிறாங்களே, அதையே மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த மாட்டேங்கிறீங்க. அதை நீங்கள் கட்டாயமாக சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய அகீதா பிரகாரம் இந்த காலத்தில் முரப்பியான ஷேக் இருக்கிறாங்களா இல்லையா நீங்கள் தெளிவுபடுத்தணும். ஏன்னா உங்களுடைய இயக்கத்தை சார்ந்த சில மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய கொள்கை என்னென்னா ஹிஜ்ரி 824க்கு பிறகு நல்ல ஷேக்மார்களே முரப்பியான ஷேக்மார்களே உலகத்தில் கிடையாதுங்கிற கொள்கையில் இருக்கிறாங்க. உங்களுடைய வாத பிரகாரம்
தைக்கா சாஹிப்பா முரப்பியான ஷேഖா இல்லையா? சூஃபி ஹசரத்தை நீங்கள் முரப்பியான ஷேഖன்னு ஏற்றுப்பீங்களா? உமர் அலியுல்லாஹின் காயினுடைய இலாஹி கம்து பக்கீனி என்ற பைத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா இல்லையா? இதையெல்லாம் நீங்கள் கட்டாயமாக விளக்கணும். ஏதோ பதில் சொல்கிறோம் என்ற பெயரில் எல்லா அவுலியாக்களையும் எதிர்த்து பேசின உங்களுடைய பயான் பல மக்களையும் குழப்பத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. அதற்கு நீங்கள் தெளிவான முறையில் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். நாங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் தான் இதை நாங்கள் எடுத்து சொல்கிறோமே தவிர எதிர்க்கணுங்கிற எந்த கெட்ட எண்ணமும் எங்களுக்கு கிடையாது. உள்ளூரினுடைய உலமாக்களை பொறுத்தவரையில் ஏதாவது ஒரு தவறான ஒரு செய்தி அவங்க காதுக்கு போச்சுன்னா அக்கறையாக விசாரிப்பாங்க. உங்களை நான் பல தடவை ஃபோனில் தொடர்பு கொள்ள பார்த்துருக்குறேன், வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கிறேன். ஒரு தவறான ஒரு வாட்ஸ்அப் குழுவில் உங்களையும் அட்மினாக போட்டிருந்தாங்க. அதில் ஒருத்தன் வேலூர் பாக்கியாத்து சாலியாத்தினுடைய பாணி ஹசரத்தையே தப்பாக பேசுகிறான். அதை சுட்டி காட்டி உங்களுக்கு நான் ஃபோன் அடித்து பார்த்தேன், நீங்கள் எடுக்கலை. வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு 2 வாய்ஸ் அனுப்பிவிட்டேன், அதை கேட்டிருக்கிறீங்க. ரமலான் மாதத்துலேருந்து இத்தனை நாள் ஆச்சு, இது வரைக்கும் எந்த பதிலும் நீங்கள் சொல்லலை. அடுத்தது ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் தாராளமாக என்ன செஞ்சுருக்கலாம், ஒரு அக்கறையோட உண்மையிலேயே சுன்னத் ஜமாத்தினுடைய பிள்ளைங்க மேலே அக்கறை இருந்திருந்தா நீங்கள் கூப்பிட்டு என்ன செஞ்சுருக்கலாம், விசாரிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு ரவுடியை போலீஸ் பிடிக்கிற மாதிரி தவறான முறையில் மக்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீங்க. அல்லாஹ்வோட ஃபضல்னால நாங்கள் பையத் வாங்கி 20 வருடங்களாக இந்த உள்ளூர் மக்கள் எங்களை பார்த்துட்ருக்குறாங்க. உங்களை விட அதிகமாக உள்ளூர் மக்களுக்கு தெரியும். அல்லாஹ்வோட ஃபضல்னால ஷரியத்துக்கு அஹ்லு சுன்னத்து ஜமாத்துக்கு மாற்றமான வார்த்தையோ கொள்கையோ செயல்களையோ அவங்க பார்க்கல. அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். இந்த விஷயத்தையும் நாங்கள் என்ன செய்கிறோன்னா அந்த பொதுமக்கள்கிட்ட தான் ஒப்படைக்கிறோம். இந்த பயானையும் நீங்கள் கேளுங்க, ஹசரத்தினுடைய பயான 1க்கு 10 தடவை கேளுங்க. பஞ்சு அல்லது பஞ்சு போன்ற ஒரு பொருள், அந்த பொருளிலிருந்து நூல் உருவாகிறது என்றால் பஞ்சு நூலாக மாறி 2ம் ஒன்றாக மாறுகிறது. வேறு ஏதோ தன்னுடைய தலைவர்கள் எழுதி வைத்த அக்கீதாவிற்கு பொருத்தமாக ஆதாரங்களை கொண்டு வர நினைப்பதனால் ஏற்படக்கூடிய விளைவு இது என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். உலகத்தில் பெரிய அறிவாளி நான் தான். சில ஆட்கள் நினைக்கிது என்ன தெரியுமா, எனக்கு 4 கிதாபு தெரியும். நாம் இங்கே சொன்ன கிதாபுகள் அவுலியாக்களுடைய கிதாபை நீங்கள் திறந்து பாருங்க. உங்களுக்கு எது உண்மை எது புரட்டு என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்த போதுமானவன். அல்லாஹு தஆலா உள்ளூரில் எவ்வாறு ஒற்றுமையை பேணக்கூடிய உலமாக்கள் இருக்கிறார்களோ அதே போன்ற வெளியூரிலிருந்து வரக்கூடிய ஆலிம்களும் அவ்வாறு ஒற்றுமையை பேணக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. உண்மையான அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்திலே நாம் வாழ்ந்து கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களை குளிர செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.